ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு சுவிசேஷ பிரசங்கியாராய் ஆவியானவராய் நடத்தப்பட்டு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன கூடுகையாக நீங்கள் இந்த ஊழியத்தை நடத்தின நாட்களில் நான் அங்கே வந்தேன். அன்று நான் தெய்வ வார்த்தையை சொல்லிவிட்டு முடித்த போது பாஸ்டர் குடும்பத்தார் இடத்துல ஒரு காரியம் சொன்னாங்க. பாஸ்டர், சீக்கிரமாக இந்த ஊழியத்தை, இந்த சூழ்நிலையை நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று ரொம்ப பாரத்தோடு சொன்னாங்க. என்ன செய்யணும்னு தெரில. ஆண்டவருக்காக வந்துட்டோம், ஆண்டவருக்கு பின்னால் வந்துட்டோம், வேறு எங்கே போக முடியும், வேறு என்ன செய்ய முடியும், விட்டுட்டு ஓட முடியுமா என்ன? ரொம்ப கண்ணீரோடு சொன்னாங்க. ஏன்னா நானும் ஊழியக்காரன் இல்லையா. அப்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். அப்புறம் தான் தேவன் எந்த சூழ்நிலையும் ஆயத்தம் பண்ணினார். அப்புறமா நாங்கள் சில சந்தர்ப்பம் வந்திருக்கேன். பல வருஷம் கழித்து மீண்டும் இப்போ வந்திருக்கிறேன். நான் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த ஜெபத்தில் சின்னவன் ஆயிரமம்னு ஒரு வார்த்தை நான் நினச்சி பார்த்தேன். அன்னைக்கு சின்ன கொடுக்க, இப்போ இங்கே வரும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்து, இப்போ வர வர அது பெருசாகி போதில்ல, வர வர ஓகே. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதையும் உங்களை நடத்துவதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் அறியாத சூழ்நிலையிலிருந்து வந்து அநேகரை ஆண்டவர்கள் ஆயத்தப்படுத்த இந்த குடும்பத்தை ஆண்டவர் நடத்துறது அற்புதமான காரியம் இல்லையா? அல்ல. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கொஞ்சம் வசனத்தில் போனோம். இந்த நாளிலே உலகம் முழுவதும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு எருசலேமுக்கு நேராய் பவனியாய் போன அந்த சம்பவத்தை எல்லாரும் நினைவு கூறுறாங்க. நானும் வழியில் நிறைய பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் எருசலேமுக்கு நேராய் பவனி போனார். நீங்கள் அதை லூக்கா சுவிசேஷத்தில் 19 அதிகாரம் 29 படித்தா அப்படியே நீங்கள் படிச்சுட்டு போனால் அவர் பவனியாய் போகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவர் சொன்னா தாவீது குமாரனுக்கு யார் பறிக்கிறாங்க. அவர் பட்டணத்துக்கு கிட்ட போனோன்னு அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஓசன்னா கோஷம், ஆனால் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படலை. அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பல வேளை அப்படி தான் ஜனங்களை நினைத்து அவர் அழ வேண்டி இருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவதும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவழி நீ அறிந்திருந்தால் நல்லமா இருக்கும். கோழி தன் குஞ்சுகளை சரகண்டையில் சேர்த்து கொள்ளும் அண்ணா எத்தனை தரம் நான் சேர்த்து கொள்ள மனசார். உங்களுக்கு மனசு இல்லாமல் போயிட்டு சத்துரு வருவான், உங்களை வீழ்த்தி உங்களை அழிச்சு போடுவான். அதெல்லாம் பகுதி அங்கே இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, இயேசு வந்தார் மேசியாவாய், அதாவது மேசியாவாய் தேவகுமாரனாய் ஒருவர் வரணும், தங்களை பாதுகாக்கணும், தங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்ல இஸ்ரவேலர்களுக்கு அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மேசியாவை தான் எதிர்பார்த்திருக்க வேண்டிய நேரத்தில் தான் இந்த மேசியாவா இயேசு வர்றார். இயேசு வந்தபோது அவரை மேசியாவாக இவங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஏன்னா இவங்க மேசியா ஒரு அரசியல் தலைவனை போல வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் நிலையான நித்தியமான பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாய், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராதுன்னு சொல்லியிருக்கல, நித்திய ராஜ்யத்தின் ராஜாவாய் வந்தார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் தானியேல் 9:24 இருந்து அதை படிக்கும்போது அக்கிரமங்களை தொலைப்பதற்கும் பாவங்களை தொலைப்பதற்கும் நித்திய நீதி இருப்பது 9:24 தானே. தானியேல் 9:24 உள்ள ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மீறுதல்களை தவிர்க்க வேண்டும், பாவங்களை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும், நித்திய நீதியை வருவிக்கணும், தரிசனங்களை முத்திரிக்கணும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜனத்தின் மேலும் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள். அது முதல். இப்போ 25ஆம் வசனத்தில் நீ அறிந்து கொள்ள வேண்டியது, எருசலேம் திரும்ப கட்டப்படும். கொஞ்சம் பின்னால் வாங்க. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம். அப்போ பிரபுவாகிய மேசியா வருவார். இப்போ 26ஆம் வசனத்தில் என்ன, அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த வார்த்தை சங்கரிக்கப்படுவார். 27ஆம் வசனத்தில் 1 வாரம் அநேகளுக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அல்ல, நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் மனசில் வைங்க. மேசியா அரசியல் தலைவனாக வரமாட்டார், அவர் பிரதான ஆசாரியனாய் வருவார். அல்ல, முதல் பாவங்களை தொலைக்கிற பரிசுத்த பிரதான ஆசாரியனாய் அவர் வருவார். முதலாவது அவர் மேசியாவாய் வருவார். 2வது 3வது அவர் சங்கரிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே பலியாகணும், பாவ நிவாரண பலி.
அடுத்தது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணோம். இனிமேல் பலி ஒன்றும் செலுத்த முடியாது. இப்போ புரிஞ்சு இல்லையா? இதுதான் மேசியா பற்றிய செய்தி. இப்படியே இயேசு வந்தபோது அந்த காரியங்கள் நிறைவேறிவிட்டன. இப்போ திரைச்சேலன் 2 கிழிஞ்சிட்டது, பரிசுத்த ஸ்தலம் போயிட்டு, எருசலேம் தேவாலயமே கிபி 70க்கு பிறகு உடைக்கப்பட்டது என்பது வரலாற்றில் நமக்கு தெரியும். ஆக இந்த வசனம் சரியாக நிறைவேறிட்டு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை புரிஞ்சு கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஒரு சின்ன கூட்டத்தார் ஏற்றுக்கொண்டான். ஒரு சின்ன கூட்டத்தார். நீங்கள் யோவான் 8:31, 32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தில் இருந்தால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்ல இனி மோசையின் சீசனாக இருக்காதா, ஏன் சீசனாக மாறிடு, ஏன் சீசனாக மாறணும், ஏன் உபதேசத்தை நிலைச்சிருது, இதுதான் சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதில் சில யூதர்கள் அவரை விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் பெரும்பாலானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. விளைவு கிபி 70க்கு பிறகு எருசலேம் உடைக்கப்பட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. சுமார் 2000 ஆண்டுகள் உலகம் முழுவதும் பட்டு பயங்கரமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஹிட்லருடைய காலத்தில் லட்சக்கணக்கான யூதர்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லக்கூடிய இதில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது நமக்கு ஹிஸ்டாரிகள் நமக்கு தெரியும். அதன் பிறகு சரி, ஒரு சின்ன கூட்டமாக இங்கிலாந்து உதவியோட போய் எங்கே உட்காந்துட்டாங்க, இஸ்ரேலில் போனாங்க. ஸோ நான் இதுவரை சர்வை பண்ணுறாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, இப்போ இயேசுவை பிறந்த அவரை ஊழியம் செய்த ஸ்தலங்களுக்கு இருக்கிறதுனால சர்ச்சஸ் இருக்குது, பில்கிரிம்ஸ் போகிறாங்க, அதாவது யாத்திரிகர்கள் எல்லாம் அங்கே போகிறாங்கல்ல. இவங்க யூதர்களுக்கு தொண்டு பிரதி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? மேசியாவை தொண்டு பிரதி கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. செஞ்சால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மீண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. இங்கே யாரும் இயேசு அறிவிக்கப்படாது, யாரும் இயேசு மேசியாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதெல்லாம் கடினமான சட்டம்னு ஒரு சட்டத்தை அவங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணி செயல்படுத்த வேண்டிய வேலையில் தான் ஹமாஸ் ஆயிரக்கணக்கான அங்கேருந்து மிசைல் அடிச்சிட்டான். அன்னைக்கு ஆரம்பித்தது, இன்றைக்கி வர ப்ராப்ளம் முடியல, போயிட்டுருக்கு. பயங்கரம் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நெத்தனியாவுக்கு சொன்னார், மேசியா வந்து தான் சமாதானம் உண்டாக்கணும்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா? மேசியா வரப்போறாரு, என்னால் முடியாது இந்த சமாதானம். மீண்டும் எகெயின் தட் சேம் வேர்டு, மேசியா வந்து தான் சமாதானத்தை உண்டாக்கணுங்கிற வேர்டை விட்டுருக்காரு. அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லிட்டார், இயேசுக்கு அறநறை கொள்கையெல்லாம் கடைபிடிச்சா நம்ம தேசத்தை பாதுகாக்க முடியாது. செங்கிஸ்கான் ஒரு பொல்லாத ஒரு ஆட்டோகிராட், அது என்னது, சர்வாதிகாரி, முன்னால் இருந்தான், ஒரு மன்னன், கொட்டுமையானவன். அவனை மாதிரி உள்ள மனநிலை இருந்தால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு இப்போ எகெயின் விட்டுட்டார். அப்போ இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பல, ஒரு யுத்தம் பண்ணுற யுத்த வீரன் அவங்க அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அந்த அளவு இந்த மேசியாவை குறித்த ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு இமேஜை அவர்கள் உள்ளத்தில் பிசாசு ஏற்படுத்தினான். நீங்கள் நல்லா கவனிங்க. அதனால இது வரைக்கும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன்? சமாதான பிரபுவை தான் விட்டாங்கல்ல, அன்னைக்கே போனது. இன்னைக்கு சமாதான பிரபு ஏற்றுக்கொள்ளனால உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அன்னைக்கு சமாதானம் இல்லை. இது அவங்க பிரச்சனை. வேதத்தை கூட ஆண்டவர் சொல்லிடுவார், நீங்கள் அது யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவும், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், வேத புரட்டான், சத்தியம் கிடையாது, அதுதான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னார். அதுக்கு சில ஆதாரம் இருக்குது. நீங்கள் எரேமியா 8:8 கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நாங்கள் ஞானிகள் என்று நீங்கள் சொல்லுகிறது அப்படி இதோ வேதபரருடைய கள்ள எழுத்தானே அது அபத்தமாக்குது. சரியா? சத்திய வேதத்தை அப்பவுமே புரட்டியிருக்காங்க. வேற வசனங்கள் இருக்கிறது, எனக்கு சமயம் இல்லை, அது இன்னொரு ஸ்டடி. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போய்த்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் சொல்லி அது மத்தேயு 8:5 அங்கே நாம் வாசிக்கிறோம். சரி, இப்படியெல்லாம் ஓகே, இப்படியெல்லாம் 15:8 மன்னிக்கவும். சரி, இப்படியெல்லாம் சூழ்நிலையில் இருக்குது. அப்போ வேதத்தை புரட்டிடுவாங்க. ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும், உங்களுக்கு புரியணும். கொலை செய்யாதிருப்பாயன்னு தான் எழுதி கொடுத்தாரு. என்ன எழுதி கொடுத்தாரு? கொலை செய்யாதிருப்பாய். சரிதானே? சந்தேகம் இல்லை. கொலை 10 கற்பனையில் ஒரு கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக என்பதுதானே தவிர அது கொலை செய்யணும் என்கிற அர்த்தத்தில் சொல்லலை. லேவியர் 19:18 நீ உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாக இருப்பாயாக, பழி வாங்காதிருப்பாயாக. லேவியர் ஆகமத்தில் இருக்கு. நான் ரொம்ப ஆழமாக இதை பேசுகிறவன். அங்கேயே இருக்கு பாருங்க. இவங்க அதுக்கு ஒரு வழக்கத்தை சொல்லிட்டாங்க, நம்ம தனக்கு ஜாதிக்காரனை ஒன்றும் செய்யாத, அடுத்த ஜாதிக்காரனை கொல்லு. இது அவங்க சொன்ன வழக்கம். இது தப்பு. ஏசு அதை நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது உங்கள் தனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயெல்லாம் சொல்லியிருக்குன்னு கேள்விப்படுறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிங்கள். லூக்கா 10:27 ஒரு ஓமை, சமாரியன் ஒருவன் தான் அந்த விழுந்து கிடந்த அந்த குற்றீரான யூதனுக்கு உதவி செஞ்சான், அவன் தான் அவனுக்கு பரன் அப்படி சொல்றாரு. சரிதான்? அப்போ பரன்னா யாரு? அடுத்த ஜாதிக்காரன் நினைக்கிறேன், இல்லை சத்ருன்னு, அவன் தான் பரன். அப்போ ஒன்று நேரிக்கிற மாதிரி சத்ருவன். இது அங்கே இருக்குது. இதுதான்
இயேசு அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆனால் இடையில இதை ட்விஸ்ட் பண்ணாங்க. ட்விஸ்ட் பண்ணி கொலை செய்யாதிருப்பாங்கிற கொள்கைக்கு எதிராகவே கொலைவாத கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி தான் நாங்கள் வேதத்தை படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவங்க இயேசுனாருடைய காலத்துக்கு முன்பு அவங்க சமாதானமாக கிடையாது, சும்மா சண்டை போடுறதும் சமாதானம் இல்லாமல் அலையிறதும் அப்படி பயங்கர கஷ்டத்தில். உங்கள் ஹிஸ்டரியை வாசித்து பார்த்தா தெரியும். இயேசுக்கு பிறகு அதுதான் நடந்தது. இப்படி இருக்கிறான், இப்படி எழுதி வச்சுட்டான். இப்போ அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுடைய திருக்குரான், அவங்களோட வேதம், நான் அவங்க வேதம்லாம் ரொம்ப படித்து அவங்களோட நான் சுவிசேஷத்தின் ஆழங்களை பேசுகிறவன். அங்கே இந்த பகுதி அங்கே எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, கொலைக்கு பழி வாங்குதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது, அவர்கள் கொல்லுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இப்படித்தான் மோசையின் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? அவங்க வேதத்தில். இதை எடுத்து அங்கே இப்படி தான் மோசையின் வேதத்தில் சொல்லியிருக்கு, அவங்க கொல்லுகிறார்கள், கொல்லப்படுறாங்க. இப்போ 2 பார்ட்டி உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன்ல. ஓகே, இப்போ இயேசு மேசியாவா வந்தால் யூதரில் ஏற்றுக்கொள்ளலை, அது ஒரு பக்கம். சமாதான பிரபு ஏற்றுக்கொள்ளலை. மறுபக்கம் அங்கே இஸ்லாமியருடைய புனித நூல் என்ன சொல்லுன்னா, இயேசு மேசியா, அவங்க வசனம் சொல்லுது மசீஹ்னு இருக்கும், மசீகா வந்திருக்காருன்னு சொல்லுது. இயேசுவை பின்பற்றினவர்கள் உள்ளங்களில் அன்பையும் கிருபையும் சுரக்க செய்தோம் அப்படின்னு சொல்லுது. சீஷருடைய உள்ளங்கள் இறுதி நாள் வரை இயேசுவை பின்பற்றுவரை மேலான நிலையில் வைப்பாருன்னு சொல்லுது. இஞ்சில்னா நற்செய்தியை பின்பற்றுகிற உடையவர்கள் அதை பின்பற்ற வேண்டும்னு அவங்க வேதம் சொல்லுது. நாங்கள் படிச்சுட்டேன்ல. அப்போ நான் கேட்பேன், மேசியாவை பின்பற்றினோன்னு இந்த வேதம் சொல்லுதில்ல, நீங்கள் ஏன் பின்பற்றல? திணறி போவாங்க வசனங்களை வச்சு சொன்னேன். அப்போ இந்த பார்ட்டியும் சமாதான பிரபு விட்டுட்டுது, அந்த பார்ட்டியும் விட்டுட்டுது. இந்த 2 பார்ட்டியும் அந்த வேத புரட்டை எடுத்து வச்சு வேதம்னு வச்சுட்டு இப்போ 2 பார்ட்டியும் அடித்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ புரியுதானே சார்? நல்ல காலம் சமாதான பிரபுவுக்கு இடம் கொடுத்ததுனால கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, நமக்கு முடியுது. அல்ல இல்லையா? அப்போ இயேசுவை மேசியாவாய் தேவகுமாரனாய் சமாதான பிரபுவாய் ஏற்றுக்கொள்ளுகிற மேன்மையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அல்லேலூயா. இங்கே முக்கியமாக ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அந்நிய அக்கினி. என்ன வார்த்தை? அந்நிய அக்கினி. நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை விழுந்ததை நான் பார்த்தேன். நான் இந்த வசனங்களை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு அந்த வார்த்தை ஸ்ட்ராங்காக இருந்தது. பிகாஸ் அந்த யூதர்களுக்குள்ள அதான் 8:44 யோவான் சொல்லிட்டான் இல்லையா, பிசாசினால் உண்டானவர்கள் அவனுக்கு இச்சையின்படி செய்ய மனசாக இருக்கிறீங்க. அப்போ வேதம் இருந்ததுங்க, மேசியாவை பற்றிய வேதம் தெளிவாக இருந்தும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு வேத புரட்டு ஆவி, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லை, அவர் பவர் பொய்யின்னா வேத புரட்டு ஆவி அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் டிசப்ஷனில் வச்சுருக்கு. இனி என்ன நடக்கும்னா, இவங்க மேசியான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இனி வேற ஒருத்தன் வருவான், அந்த அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறவன் வருவானா, வந்தோடனே இவங்க ரொம்ப காலம் காத்து கிடந்ததுனால அவன் தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. தேவாலயம்லாம் கட்டுறதுக்கு உதவி செய்வானோ. நம்ம ஆளெல்லாம் சொல்கிறாங்க எருசலேம் தேவாலயம் கட்டணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா அது அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்போ எருசலேம் ஆண்டவர் இடிச்சிட்டார். யார் இடிச்சிட்டாருங்க? ஆண்டவர் இடிச்சிட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு கல்லுக்கு மேலே கல் இடிச்சிட்டார். இனி எருசலேம் கட்ட முடியாது. எருசலேம் கட்டினா இயேசுவின் சிலுவை பலியை விட்டுட்டு திருப்பியும் விலங்கு பலிக்கு போனோம். சரியா? இங்கே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய ஆலயம், 1 கொரிந்தியர் 3:16 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குன்றதுல முன்னால் எங்கே இருந்தது? கிருபாசனத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான் பிரசன்ஸ் ஆஃப் காட் இருந்தது, கிருபாசனம். இப்போ அதை உடச்சிட்டார். இப்போ நமக்குள்ளே வந்துட்டார் பிரசன்னம். இனி என்ன செய்யணும்? தேவாலயம் கட்டினா இந்த பிரசன்னம் போய் திருப்பியும் அங்கே ஒரு வர வேண்டியிருக்கும். வெளிப்படுத்தல் 21:2 புதிய எருசலேம் ஆகிய பட்டணம் வானத்திலேருந்து இறங்கி வருது, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு ஆண்டவர் சொல்லார்ல, அங்கே தான் அவர் இருப்பார். அப்போ புதிய எருசலேமும் இழக்க வேண்டியாயிரும், எல்லாம் தப்பாயிரும். அது தெரியாமல் சிலர் தப்பாக மனசிலாக்குறாங்க. அது பழைய காலம். அவர்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், மேசியாவா ஏற்றுக்கொள்ளணும், சமாதானம், அதுக்கு ஜெபம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அது வரைக்கும் அவங்களுக்கு சமாதானம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கடைசியில் கள்ளத்து தீர்க்கதரிசி அவன் வருவான், அவனை மேசியான்னு ஏற்றுக்கொள்வாங்க. கடைசியில் அவன் தேவன் போல உட்காருவானா. மேசியாவாக இருக்க வேண்டியவன் மேசியான்னு நான் தான் தேவன் சொல்லுவான். எல்லாம் வசனம் தான் தெசலோனியர் இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், ஏமாந்துட்டோம், குத்துனவரை நோக்கி பார்ப்பார்கள். ஏப்பா இந்த இயேசுவை விட்டுட்டோன்னு அவங்க நோக்கி பார்ப்பார்கள், அழுது கதறுவார்களாம், கண்ணீர் வடிப்பார்களெல்லாம். சகரியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. இப்போ தான் நேரம் போயிடும், அந்த ஸ்டடிக்குள்ளே போகல, நமக்கு நேரம் பத்தாது, எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சப்ஜெக்ட் இடையில ஆவியானவர் போட்டுட்டார், நீங்கள் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது போட்டதுனால நான் அந்த சைட்டு போக வேண்டியிருக்கு. ஸோ அழுது கதறுவாங்க. ஸோ சிலர் மீட்கப்படுவார்கள். அது வரைக்கும் அந்த ஜாதியை அழியாமல் ஓரத்தில் வச்சுருக்கார். நான் தான் மேசியான்னு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது வரைக்கும் உங்களை வச்சுருப்பேன். இல்லை மேசியாவை ஏற்றுக்கொள்கிறவங்க சமாதானமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்கணும், அதுக்கு உங்களை ஓரத்தில் வச்சுருப்பேன். நீங்கள் அட்டி பட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கணும். அவங்கள அப்படி தான் வச்சுட்டார், அது ஒரு சாபத்தில் தான் வச்சு போட்டார். சரி, ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படி அவங்க மாட்ட போகிறாங்க. இப்போ நமக்கு இயேசுவை தேவகுமாரனாய் மேசியாவாய் நாம் ஏற்றுக்கொண்டோம், சமாதான பிரபுவாய் உள்ளத்தில் வந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் சமாதானமாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா நாம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு தான் இருக்கணும்.
வெட்டுறாங்க இல்லைன்னா தங்கள் தொழுகை கூடத்துக்குள்ளே போடுறாங்க, அவங்களுக்கு தெரியும், விசாலமாக சொல்லாண்டா. இப்போ என்ன அவன் இந்த இஸ்ரவேலர்களை இந்த நிலைக்கு தள்ளிய ஒரு காரியம் எனக்கு அது 8:44 யோவான் தான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அவன் சத்தியத்தில் நடக்கவில்லை, சொந்தத்தில் எடுத்து பேசுகிற வேத பரட்டன். இதுதான் பாயிண்ட். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் ஏதேன் தோட்டத்தில் இருந்தே மாற்றி மாற்றி பேசினவன் தானே, அப்படி அல்ல, சாவதில்லை டில் டுடே. ஸோ இந்த வேத புரட்டு இதுதான் முன்னால். அப்போ இந்த வேத புரட்டுக்கு பேக்கில் செயல்படக்கூடியது வேத புரட்டு ஆவி அல்லது பவர் ஆஃப் டிசப்ஷன் இல்லையா, வஞ்சிக்கிற ஆவி. அதான் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துருவாங்கலாம். நம்ம வேறு வசனம் பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பு. 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம் வந்தால் நல்லா சகிச்சிருப்பீர்கள். அப்போ ஏவாளிலிருந்து இது வரைக்கும் அது இஸ்ரவேலர்களை கூட விக்கிரகாரம் செஞ்சுட்டாங்கல்ல, ஏமாற்றிட்டாங்கல்ல, அளவுக்கு டிசப்ஷன் நடந்து டில் டுடே அவங்க சஃபர் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பவர், இது மாதிரி ஒரு செயல் சபைக்குள்ள வரும்னு சொல்கிறார். அல்ல, இதுதான் நமக்கு அந்த வார்த்தையில் ஆவியானவர்களுக்குள்ள போட்டது. அப்போ அந்த பவர் ஆஃப் டிசப்ஷன், அந்த வஞ்சிக்கிற ஆவி வல்லமை, ஒரு அந்நிய அக்கினி இல்லையா, அந்த வார்த்தை வந்து அந்நிய அக்கினி, ஒரு அந்நிய அக்கினி செயல்படும். அதை குறித்து வெளிப்பாருங்க. அதான் அந்நிய அக்கினி வெளியேறி போவதாக அல்லது வராமல் இருப்பாங்கன்னு அந்த வார்த்தை அந்த ஜபத்தில் வந்தது, சரியா? அப்போ இந்த அந்நிய அக்கினியை பற்றி ஒரு ஐடியா இப்போ வேணும். இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலை நமக்கு வராதபடி நமக்கு அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த அக்கினி என்ற அந்நிய அக்கினியை நீங்கள் புரியணும்னு பழைய ஏற்பாட்டில் வரணும். லேவியர் 9:24 அது என்னன்னு சொல்லிடுறேன். ஆரோனும் அவனுடைய குமாரரும் முதலாவது பாவ நிவாரண பலிக்கு ஒரு அடிப்படை விலங்கை கொண்டு வரணும், கையை வைக்கணும், பாவத்தை சாட்டணும், அதை கொல்லணும், தோலை உரிக்கணும், அதனுடைய மாம்சத்தில் பள்ளி மேடையில் வச்சு எரிக்கணும், சர்வ அங்க தகன பலி வைக்கணும். முதலாவது எரிக்கப்படாது, மேடைக்கு மேலே வைத்த போது அந்த 24:9-24 லேவி அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியை கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட போது ஆற வாரித்து மோங்கப்புறம் விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா, பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி, தட் பாயிண்ட். தேவ சகமுகனா பரலோகம், பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி தான் அந்த பலியை எரித்து விட்டது, தகனித்து விட்டது. அந்த எலியா பலி செலுத்தினா இல்லையா, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி, அதுதான் சரி. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி அந்த பலியை கொளுத்தி தகனித்து விட்டது. அதுக்கப்புறம் வேற வசனம் என்னன்னு சொன்னால், பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அவிந்து போகலாகாது, சரியா? இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டால், பரலோகத்துல இந்த அக்கதி வந்துட்டுது, இந்த பலியை எரிச்சிட்டுது, அந்த கட்டைகளெல்லாம் எரிச்சிட்டுது. அது எரிச்ச பிறகு அதனுடைய கங்குன்னா கனல்னு சொல்லுவோமா, கனல் இருக்கும்ல, இந்த கனலை பத்திரமா வைக்கணுமா. இந்த கனலை அணையாமல் கட்டைகளை போட்டு இப்போ முன்னாலெல்லாம் நம்ம இப்போ மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், முன்னாலெல்லாம் சக்கு முக்கி கல்லுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா காலத்து பாட்டா காலத்தில் அங்கே இருந்திருக்கு, எங்கள் வீட்டில் இருந்து தான். அதை தீ வாங்குறதுக்கு வருவாங்களாம். வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பானையில் உமி இருக்குல்ல, நெல் உமி, அதை போட்டு கொண்டு வருவாங்களாம். இங்கே வச்சு அதை உரசி தீ எடுத்து அந்த உமிக்குள்ளே வச்சு கொளுத்தி கொடுத்துடுவாங்களாம். இவன் பத்திரம் வீட்டுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா அன்னைக்கு சோர்ஸ் இல்லை, அணைஞ்சிட வீட்டில் போய் அதை வச்சு கொளுத்தணும். ஸோ இது போல் இந்த அக்கினி அவியாமல் எப்போதும் எல்லாம் வசனம் இருக்குது, வசனம் தந்துக்கிட்டே இருந்தால் ஞானம் போயிடும். அப்புறம் வேணால் பைபிள் ஸ்டடியாக கேளுங்க, நான் தரேன். எனக்கு யூடியூப்பில் கூட நான் 700க்கு மேலே பிரசங்க இருக்குது. செல்வின் நகேமியான்னு ஃபுல் டைம் நேம் டைப் பண்ணால் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ ஷார்ட்டாக ஒரு டச்சு தான், அவ்வளோதான் முடியும், நம்ம நேரத்தில் டச்சாக தான் முடியும். சரி, இப்போ என்னாச்சு, அப்படி வச்சுருக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அது தூபபீடத்தில் அக்கினி வைக்கணும், அந்த தூப கலசத்தில் வைக்கணும், இந்த வேற பலி செலுத்துறதெல்லாம் தகனிக்கிறதுக்கு இந்த அக்கினி தான் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிக்கணும், வேற அக்கினி உள்ளே கொண்டு வர முடியாது. பரலோகத்தில் இருந்து வந்த அக்கினி அங்கே இருக்கணும், அதை பாதுகாப்பாக வைக்கணும், அதை தான் யூஸ் பண்ண, அந்நிய அக்கினி கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து லேவியர் 10ஆம் அதிகாரத்தில் ஆரோன் குமாரனாகி நாதாப் அவையையும் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அந்நிய அக்கினியும் இல்லையா, அதன்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அங்கே பலிபீடத்தில் இருந்த கங்கு புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அல்லேலூயா. இப்போ 2 அக்கினி பொருத்தியெல்லாம், ஒன்று பரலோகத்திலேருந்து வந்தது, இன்னொன்று வெளியே இருந்து வந்தது. அப்போ அந்த காலத்தில் அந்த பரலோக அக்கினி இந்த வேற அக்கினி அதை சம்மதிக்காது, இதுதான் அதுக்கு விஷயம். சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். எங்கேருந்து வர்ற ஆவி?
உன்னதம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னதம்னா பரலோகம்னு அர்த்தம். பரலோகத்திலிருந்து வர்ற ஆவிக்கு தான் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, அது யோவான் 4:24. தேவன் ஆவியாக இருக்கிறாரா? தேவன் எப்படி இருக்கிறாரா? அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியாக இருக்கிற தேவன், பரலோகத்தின் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணுங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளை. மீண்டும் அதே அக்கினி தான், பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி, இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி தான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும் என்கிறது ஆண்டவருடைய பிரமாணம். அதன்படி தான் நாம் பரலோகத்திலிருந்து வர்ற பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்கிறத சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த பாருங்கள், அந்த எதை சொன்னனே, அந்த பேரணி, இந்த குருத்தோலை ஏந்திட்டு பவனியாக போகிறாங்க. அந்த மக்களெல்லாம் நான் பார்க்கும்போது நினைப்பேன், அவன் இயேசு எப்படி போனார், அவர் செஞ்ச மாதிரி செய்யணும். ஏன்னா யோவான் 13:15 அவர் நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனேன், என் மாதிரியின்படி செய்தா பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பகுதி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இவங்க இந்த மாதிரி காரியத்தை தான் மாதிரியாக இருக்கிறாங்களே தவிர இயேசுவன் மாதிரிப்படி ஒரு மனம் திரும்புதலையும் கழுவப்படுதலையும் ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவன் மாதிரிப்படி பரலோகத்திலிருந்து வர்ற உன்னத ஆவியின் அனுபவத்துக்கு காத்திருக்கல. அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டாருன்னு இருக்கு, அதுக்கு காத்திருக்கல. அப்புறம் சொல்கிறேன், இது பாருங்கள், அந்த வேறுபாடை பாருங்கள். அது யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் அவர்கள் உலகத்தார் அல்ல. யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தனது சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து எடுத்தபடினாலும் உலகம். அப்போ ஒரு செப்பரேட்டட் லைஃப், ஒரு வேறுபாட்டு ஞாபகம், எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ புரியுதா நான் சொல்லுது? இயேசு சிலுவையில் தொங்கினார், அவர் சுமந்துட்டு போனார், இனி அடுத்தது ஒரு நாள் சுமக்க போகிறாவிய. பிலிப்பைன்ஸ் போன நாடுகளெல்லாம் தங்களை தாங்களே சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டாவ இல்லையா? எங்கே கொண்டு போகுது? யார் சொன்னா அவன்கிட்ட? இது தன்னைத்தான் வரது ஓன் சிலுவை எடுக்க சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற சிலுவைகள் இருக்கு இல்லையா, அதான் சிலுவை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னால் பிசாசு எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அவர் சிலுவை சுமக்க சொன்னாரா? இப்படியா சொன்னார்? அதான் அந்த வேதபுரட்ட ஆவி எப்படி ரொம்ப பிரில்லியண்டா இல்லையா, கிளவராக செயல்படுதில்லை. இப்போவும் செயல்பட்டு இருக்கு. சொன்னது ஒன்று, கையில் பைபிள் இருக்குது. அவங்க தவறான ஒரு ஐடியாலஜியில் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அது நிறைய இருக்குது, சொல்ல போனால் நிறைய போகும். சரி, இப்போ நமக்கு இங்கே விஷயம், இதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், பொதுவான ஊழியர் கூட்டம் வரைக்கும் நான் பேசும்போது சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என்னன்னு சொன்னால், அதாவது பல ரீதியிலே நாம் பைபிள் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்லிட்ரேஷன்ஸ்லேயே நிறைய எரர்ஸ் இருக்குது. அது நாங்கள் ஆழமாக புரிஞ்சிருக்கோம். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க எல்லாம் சிந்திக்கிறீங்க, அதெல்லாம் நல்லதான், வேண்டான்னு சொல்லலை. பிகாஸ் நானும் இன்டர்லீனியர் ஸ்கிரிப்சர் அனலைசர் வரைக்கும் அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஹீப்ரூலையும் கிரீக்லையும் இருக்கிறது வரைக்கும் போய் தான் பல விஷயத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு படிப்பிச்சார். இதெல்லாம் தப்பு இல்லை. பட் 2000 அல்லது அதுக்கு முன்பு உள்ள ஆண்டுகளில் தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை எழுதினார் இல்லையா, அந்த ஆவியானவர் இப்போ இருக்கார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இப்போ இருக்கார், சத்திய ஆவியானவர் இப்போ இருக்கார். அந்த ஆவி நமக்குள்ள வந்து இதுதான் இதுக்கு பொருள்னு விளக்குறது வரைக்கும் அதுக்கு ஃபுல்னஸ் நம்ம மனசிலாக்க முடியாது. இப்போ பிரிட்ஜில் என்ன சொல்றது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம்ப்பா. எல்லாம் இருந்தாலும் சத்திய ஆவியாக தேற்றவாளும் தான் சத்தியத்தில் நடத்த முடியும், சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். நீ உனக்கு நாலெட்ஜில் போனால் உருட்டுறதுக்கு வேத பொருட்டு ஆவி வந்துடும் உள்ள. அதான் ப்ராப்ளம் இஸ் தட். இப்படி எல்லாருக்குள்ளும், எல்லா கிறிஸ்டியன் பீப்புளுக்குள்ளும் இது இருக்குது. அந்த வேத பொருட்டாய் உள்ளே வந்துட்டான்னா இன்னொரு திசைக்கு கொண்டு போகிறான். அது கொஞ்சம் சிரமமான விஷயம். நாங்கள் அதை சரிப்படுத்த பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. சரி, நமக்கு இப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணும். இதுதான் பேஸ்மெண்ட். அந்நிய அக்கினி வேண்டாம், பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. இந்த பரலோகத்திலிருந்து வந்த ஆவி எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவம் தெரியும். இருந்தாலும் ஒரு டெப்த்து நான் சொல்லணும், ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொல்லணும். அது ஏன் சொல்கிறோன்னா, இப்போ நிறைய இடத்துல நடக்கிற ஆவிகளை பார்த்தா இது எந்த ஆவின்னு தெரியலை. தலையில் வைக்கிறாங்க, உருட்டுறாங்க, புரட்டுறாங்க, என்னெல்லாமோ நாடகம். நீங்கள் யூடியூப்பில் போனால் இன்டர்நேஷ்னல் நடக்கக்கூடிய நிறைய காரியம். மற்ற இடத்துலையும் இப்போ வச்சு துள்ளுறாங்க, ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. அப்படிலாம் நடக்குதுனால இந்த அக்கினியை பற்றி, பரிசுத்த அக்கினியை பற்றி ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருப்பது நல்லது. அல்ல இல்லையா? சரி, இந்த சரியான பரிசுத்த ஆவி எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அது யோவான் 14:15-16 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னில் அன்பா இருந்தா என் வசனம், ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான். அடுத்து நான் என்ன சொல்வேன், நான் பிதாவின் இடத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியை கொடுக்கும்படி உங்களுக்காய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இயேசு இந்த ஆவியை அனுப்ப முடியும். ஏன்னா நிறைய ஆவிகள், நிறைய கிறிஸ்டியன் என்வரன்மெண்ட்ல நிறைய இருக்குது.
அதனால நான் டோட்டலாக ஓவராலாக தான் உங்களுக்கு அதை விளக்குறேன். அதாவது யோவான் மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கணுமா பக்தராக்கணுமா? அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லணும்னா சீசராக்கணும், சீசராக்கணும், சீசராக்கி தான் ஞானஸ்நானம். ஓகே, 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆதி திருச்சபையில் சீசரில் இருந்தால் பக்தர்கள் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இயேசுவின் சீசத்துவம், அடுத்த வார்த்தை என்னது? சீசத்துவம். இயேசுவின் சீசத்துவம்னா என்னன்னா அவருடைய வசனத்தின்படி நடப்பது சீசத்துவம். அதுதான் யோவான் 8:31-32 என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா என் சீசர். சரிதானே? நம்பர் 1. 2வது இயேசுவின் மாதிரிப்படி நடக்கிற சீசத்துவம், நான் செய்தது போல செய்கிறது. 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைச்சிருக்கிறேன்னு சொல்வார், அவர் நடந்தபடி நடக்கணும். ஷார்ட்டா போதுமா? அப்போ இயேசுவின் வார்த்தைப்படியும் இயேசுவின் மாதிரிப்படியும் நடப்பதும் நடக்க அர்ப்பணிப்பது தான் சீஷத்துவம். அல்ல இல்லையா? கிளியர் ஆயிட்டு இல்லையா? இந்த விஷயத்துக்கு சப்மிட் பண்ணாதவங்க யாருக்கும் பரலோக ஆவி கிடைக்காது. ஓகே, நீங்கள் நிறைய கூட்டங்களில் ஆவி கொடுக்கறது, தள்ளுறது, உருட்டுறது இல்லை, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே வர்றோம். 35 வருஷமாக நான் பார்க்க தானே சரி. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லணும். நவர் எல்லாம் கிடையாது. இயேசு தான் அந்த ஆவி அனுப்புகிறார். நீங்கள் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படுறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய நான் உங்களுக்கு அனுப்புகிறவருமாகிய பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் சத்திய ஆவி. அல்ல இல்லை, இந்த ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார். இது பிதாவினிடத்திலிருந்து வரணும். இது யார் அனுப்பணும்? நான் தான் அனுப்பணும். ஏன் நான் அனுப்பணும்? அது யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னார் இல்லையா? அப்போ இங்கே இருந்து அங்கே போனோம்னாலும் இவர் மூலம், அப்போ அங்கேருந்து இங்கே வரணும்னாலும் சரிதானே? சரிதானே? வேற யாரும் கிடையாது. இப்படி தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். அது அன்னை மரியாவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கிளியர். அது எடுக்க போனோம், அது தனி சப்ஜெக்ட், நம்ம கொண்டு முடியாது, சொல்லிடுறாங்கல்ல. அதனால தானே அவங்கள காத்திருக்காங்க. 1 அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் 1:14 வசனத்தில் அவங்கள ஜெபம் பண்ணுறாங்க. சரியா? அப்போ இயேசு மட்டும்தான் இதை அனுப்ப முடியுங்கிறதுல முதலாவது ஒரு தெளிவோடு இருங்க. இது முதல் விஷயம். அப்போ இயேசுவன் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் அல்லது சீஷத்துவத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவி, பரலோக ஆவி இயேசுவால் கொடுக்கப்படும். அல்ல இல்லையா? யோவான் சொல்லுவான், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னர் ஒருவர் வருகிறார் ஆவினாலும் அக்னினாலும். இயேசு சொல்வார் 1:5 அப்போஸ்தலர்ல திருத்தூதர் பணி சில நாட்களில் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பரவீர்கள் சொன்னார்ல. புரிஞ்சிட்டு. சரி, அப்போ இயேசு தான் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். 2வது, இப்போ அநேகர் இப்படி தாங்களே கை வச்சு உருட்டி புரட்டி செய்கிறபோது அவங்க ஒரு விளக்கம் சொல்லிடுறாங்க. அனனியா கை வச்ச போது பவுலுக்கு ஆவி வந்தது, பேதுரு, யோவான், பவுல் எல்லாம் கை வச்ச போது சிலருக்கு ஆவி வந்ததுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அங்கே இருக்குது, ஆவியை பெற்றாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எங்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை தேவன் தந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவனிக்கலங்களா? நான் ஊழியர் கூட்டத்திலும் பேசுகிற விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்படியா? இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஆவி கொடுக்குறேன் நான் பவுலுக்கு அவதாரம், யோவானுக்கு மர அவதாரம்னு சொல்கிறார்ல, இந்த ஆள்கிட்ட அல்லது இயேசுக்கு காரியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, இயேசுக்கு உபதேசம் மாதிரியும் இருக்கான்னு பாருங்க. பேதுரு பவுலுக்கு மாதிரியும் உபதேசம் இருக்கான்னு பாருங்க. இருக்காது. அதுதான் பிரச்சனை. அல்ல இல்லை, நீ அந்த ஆவியை கொடுத்தா அவங்க சொன்ன உபதேசம் உன்கிட்ட இருந்திருக்கணும்ல, அதை நீ ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல, அந்த மாடல் உனக்கிட்ட தெரியணும். நீ பேசுறது இல்லை, உங்ககிட்ட அந்த மாடலே இல்லை. எந்த ஆவியை கொண்டு வந்தா? இப்படி தான் நாங்கள் படிப்பிக்கிறோம். அல்ல இல்லையா? மரத்தை கனினால் அறியணும்னு ஆண்டவர் சொன்னார். நல்ல கவனிங்க, மரத்தை கனினால், ஆமாம், அது கனினால் அறியணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவின்னொன்னா ஏதோ வல்லமை வந்துட்டா பரிசுத்த ஆவின்னு ஒரு படம் காட்டுறாங்க. பேய் வந்தாலும் வல்லமை வருது, சட்டையை கிழிக்குது, ஜன்னலை உடைக்குது. தெரியுமா உங்களுக்கு? டாய்னு என்ன ஆர்ப்பாட்டம், என்ன பவர். அதனால் வல்லமை வந்தால் பரிசுத்தாவின்னு அர்த்தம் இல்லைங்க. இது பரலோகத்திலேருந்து வந்தால் வல்லமையான நமக்கு தெரியணும்ல, தெரியணும்ல. 2மே பவர் தான். சரி, இதை எப்போ ஹவ் கேன் வி ஐடென்டிஃபை, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு கேட்டோம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனின்னு 9 குணத்தை சொல்லியிருக்கான். முதல் கனி என்னது? அன்பு. அப்புறம் எல்லாம் நீங்கள் பார்த்துருங்க, சமயம் இருக்காது. முதல் கனி அன்பு. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் என்னுடைய சீஷர்லேருந்து அறிஞ்சிடுவான். அன்பு இருக்கணும். ரோமர் 5:5 பரிசுத்தாவினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கான், தெளிக்கப்பட்டிருக்கான், ஊற்றப்பட்டிருக்கான். தெளிக்கிறதுனா மழை துளி விழுகுது, ஊற்றுறதுன்னா அருவியில் பாயுது. இப்போ புரியுது இல்லையா? எப்படி இப்போ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. இப்போ நான் தமிழ்நாடு, கேரளா 2 பாஷையிலும் அப்படியே மலையாளத்தில் சம்சாரிக்கிறதும் இப்படி தமிழில் பேசுகிறேன். ஓகே, 2 பாஷையிலும் பேசுகிறேன். நிறைய சபைகளுக்கு போகிறேன். இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை மன்றம், அதுக்கு நேர் ரோட்டுக்கு அந்த பக்கம் அங்கே ஒன்று, 2 பேரும் மாறி மாறி சண்டை, கேஸ் போடுறாங்க, வழக்கு.
இவனை பற்றி அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி தான் ஏறக்குறைய அவனை பற்றி அவன் பேசுகிறான். அந்த மாதிரி ஒரே அடி. இனி ஒரே சபைக்குள்ளே கை கால் முறுக்குறாங்க உதறாங்க, எல்லாம் எதிர பேசலை. வல்லமை பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியும். மாறி மாறி இவங்களுக்குள்ள அடி, அன்பு கிடையாது. ஆமாம், ஸ்தாபனங்களுக்குள்ள கேஸ் போட்டுருக்காங்க. நம்ம மாவட்டத்துலேயும் கேஸ் போட்டு பயங்கர சண்டை. இங்கே கர்த்தருடைய, நான் 2 பக்கத்துலேயும் போகிறவன் இல்லை. அங்கே ஒரு கர்த்தருடைய பந்து, இங்கே ஒரு கர்த்தருடைய பந்து, 2 தனித்தனியாக. இது அங்கே மேட்ச் ஆகலை, அது இங்கே. இது என்னப்பா, ஒரு சபையில் இருக்க ஆவி இன்னொரு சபையோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால நான் சொல்ல, அப்போ பந்த கோச ஆவி நான் அசுத்த ஆவியாக இருக்குமோ? நான் ஓப்பனாக தான் பேசுவேன். ஒரே ஆவி தான் உண்டு. இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, இது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவியினருக்கு வசனங்கள் போனால் இது இந்த ஆவி அங்கே மேட்ச் ஆகலை, அந்த ஆவி இங்கே மேட்ச் ஆகலை, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே ஆவி மேட்ச் ஆகலைன்னா இது சாசு கன்ஃபார்ம். நான் சம்மதிக்க மாட்டேன். டேய் ஒன்று முறுக்காண்டா, எல்லாம் பியா முறுக்குது, நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். முறுக்காண்டா, ஆவியின் கனி இருக்கான்னு பார்ப்போம். முதல் கனி அன்பு. கூடுதல் குறை இருக்கும் வீட்டுக்குள்ள, எத்தனை கூடுதல் குறை இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ல. ஆவி இல்லாதவன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆவி உள்ள உன்னால முடியலன்னா பேயிடா உங்களுக்குள்ள. அது அங்கே சொல்லியிருக்குல்ல, கலாத்தியர் 5 10 18 19 20 மாம்சத்தின் கிரியையில் வெளியரங்கமாக இருக்கிற பட்டியல் சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், கொலைகள், வெள்ளிகள், களியாட்டு, இப்படிப்பட்டவைகள். மாம்சத்தின் கிரியைனா பிசாசன் கிரியைன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தான் மாம்சத்து. அது எபேசியர் 2:2 நீங்கள் இந்த உலகத்துக்கு வழக்கத்தின்படியாய் கீழ்ப்படியான் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அவர்களுக்குள்ளே தங்களுடைய மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்ச விரும்பினைகளை செய்து சோபத்தினாலே தேவனுடைய தண்டனைக்குரிய. அப்போ மாம்ச இச்சை, மாம்சத்துக்கு எதுவாக நடக்க செய்கிற ஆவி எதுங்க? அது ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. ஓகே, அதை சொல்லியிருந்தேன்ல. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். இப்போ 2 ஒன்று பரலோகத்திலேருந்து வருது, இன்னொன்று உலகத்தில் செயல்படுற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய ஆவி இல்லை. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்குன்னு இருக்குல்ல. ஸோ 2 பவர் இருக்கு. ஸோ இந்த பவர் பரலோகத்திலிருந்து வந்தா அந்த கனி தான் இப்போ முக்கியம். அதான் அந்த அந்நிய அக்கினியின் வந்ததுனால நான் அந்த சப்ஜெக்ட்லேயே நிற்கிறேன். ஆவியின் கனி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அது உடனே வராட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்ல. சின்ன கூடுதல் குறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது உலகத்தில் இருக்கும், ஜென்ம சுவாபம் போராடுது, பேக்கி இடம் கொடுத்துருவோம், இட்ஸ் ஓகே. இது டோட்டலியே டபுளாக இருந்தா இப்படி, டோட்டலியே பிசாசாக இருந்தா இப்படி. ஏதோ ஒரு கோவம் வந்தது, வேற ஒன்று வந்தது, அடுத்த நேரம் சாரி சார் பாஸ்டர், சாரி சிஸ்டர், சாரி பிரதர், மன்னிக்க கேட்குறான்ல, திருந்திடும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். நமக்கு இடம் கொடுத்துட்டோம், தெரியும் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்னு பேசி சபை எழுதியிருக்கு. தெரியாமல் கொடுத்துட்டோம். அப்புறம் சாத்தா வந்துட்டான். ஆமாம், ஒரு இடத்துல ஒரு உபவாச ஜபத்துக்கு முடிஞ்சிருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு வாரம் உபவாச ஜபம் நடந்திருக்கு. ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. என்ன சாட்சி சொல்லிச்சுன்னா, நான் இந்த உபவாச ஜபத்துக்கு வந்தேன், எனக்குள்ளே ஒரு கோபம், ஒரு இனம் புரியாத கோபம் வந்துகிட்டு இருந்து யாருக்கு மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கே தெரியுது இந்த கோபம் ஏன் வருது. ஆவியின் கனியில் கோபம் இல்லை, இல்லையா? பரிசுத்த ஆவியின் கனியில் என்ன இல்லை? கோபம் இல்லை. அப்போ இது வேற ஆவி அப்படின்னு எனக்கே புரிஞ்சிடுச்சு. போனால் போகலையே, நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணேன். கொள்ளாமா, அந்த ஒரு வாரம் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணேன். ஆண்டவர் விடுதலை தந்தார். ஞாயிற்றுக்கிழமை சாட்சி. நம்ம வேற என்னத்தை இல்லாமோ ஆக சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, ஆவியின் கனி இல்லைன்னு உணர்ந்த உடனே அந்த அம்மா உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி போயிட்டு திருப்பி ஆவியின் கனி வந்துட்டு இல்லையே. இப்படி இருக்கணும் சபை என்ன? சரியா? சரி. நிறைய சபையில் சண்டை வழக்கு, ஆவியில் குதிக்கிறதுக்கும் முறக்கிறதுக்கும் குறை இல்லை, பயங்கர ஆர்ப்பாட்டம், அப்புறம் மாறி மாறி அடி. இல்லை இல்லையா? நான் சொல்ல பேய் குடி இருக்குடா உங்களுக்குள்ள. இது அன்பின் ஆவிக்கு பதிலாக என்னது வம்பின் ஆவியா? வம்பின் ஆவியா? அடுத்தவனுக்கு நெஞ்சில் அடிக்கிற அம்பின் ஆவியா? இந்த மாதிரி வந்து இறங்கியிருக்கு. நீ அந்நிய பாஷை பேசினோடனே பெருசாக நினச்சிடுற. கன்னியாகுமரியில் ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீட்டம்மா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசிச்சு. நான் நினச்சேன் பெருசா எங்கேயும் வந்துட்டோம். அடுத்து ஒரு பிரசங்கம், அது மத்தேயு 6:31 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, தேவ சித்தம் செய்து தேவ ஆவினால நடத்தப்படுறதுதான் தேவ ராஜ்யம். அதுக்கு வெளியே ஒரு ராஜ்யம் இருக்கு, பேக்கி ஆவியாக்கணும். ஒரு 2 நிமிஷம் பேசினா அந்த அந்நிய பாஷை பேசி குதிச்ச பொம்பளை கையை மறுக்கிட்டு, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா சத்தம் போடுது அங்கே இருந்து. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரியும்? ஒரு மேலே ஓடி போய் நான் என்ன தரையில் விழுந்து சர்ப்ப மாதிரி நெளிஞ்சு ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. ஆசை அந்நிய பாஷை பேசுங்கிறத அனுபவத்தில் பார்த்தோம். ஏன்னா அவன் முன்னாள் தூதன், அவன் தூதர் பாஷை பேசுவானா, வசனம் எடுத்த நேரம் போயிடும். சரி, அதனால் அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. உங்களை விட நான் அதிகமாக அந்நிய பாஷை என்ன மாதிரி பேச முடியாது. நான் ஆரம்பித்தேன், எனக்கு கூட்டு பாட்டோன்னு வேண்டாம். இப்போ ஆரம்பித்தா பிரசங்க அந்நிய பாஷையில் தான் கேட்க வேண்டியிருக்கும். அது வேற விஷயம். எதிராக பேசலை, வல்லமைக்கு எதிராக பேசலை. கனி வேணும் இல்லை? ப்ராப்ளம் இஸ் தேர். கன்னி வேற மாதிரி இருக்கு. சக்க மரம், மாங்காய் மரம்னு இலையே காட்டிக்கிட்டு நிற்கி, சாக்கு காய் காய்ச்சியவளை வேற என்னத்தையோ காய்ச்சி கிடக்கு. இப்போ என்ன செய்யுது? அப்போ கனியை வச்சுதான் மரத்தை கனியானால அறியணும். சரி, அப்போ முதலாவது இந்த கனி எல்லாம் இருக்குது, பார்த்துருங்க. இன்னொரு கனியை சொல்லணும்.
அது 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோணல, தேவனோ அவளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ பரலோகத்தில் இருந்து ஆவி வந்தா பரலோகத்தை பற்றிய தரிசனம் வரணும் இல்லையா, வெளிப்பாடு வரணும் இல்லையா, விசுவாசம் வரணும் இல்லையா? இது வரையிலையே. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் பரலோகமா பிரசங்கியாரு, இப்ப யாருக்கு வேணாம் பரலோகம் கொள்ளாம? அந்த லட்சணத்துல ஆவி போனா நான் என்ன செய்யணும்? கள்ளத்தனமான ஆவி தானே இது. ஆமா, ஆவி இல்லாதவனோட நமக்கு சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்டா மனசிலாக்கிருக்கணும் இல்லையா? அது நடக்கல. அப்ப பரலோக வெளிப்பாடு வரல. அது 1 யோவான் 4:5 தானே. அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், இதனாலே தேவனுடைய ஆவி, சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சரிதானே? 4:1 சொல்லுது, நீங்க எல்லா ஆவியை நம்பாம அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததோன்னு சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லுது இல்லையா? சரி, அப்போ பரலோக ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடுகள் வரும், பூலோக ஆவி வந்தால் பூலோக வெளிப்பாடுகள் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? பாருங்க, பரலோக வெளிப்பாடு வந்தா இது பரலோகத்திலிருந்து வந்தது, ஆவியின் கனி இருந்தா இது பரிசுத்த ஆவி. அது இல்ல வேற மாதிரி இருக்குன்னா இது பரிசுத்த ஆவி போல இருக்கு, ஆனா பரிசுத்த ஆவி இல்லை. நாங்க அப்படிதான் பேசணும். நீங்க அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பொம்பளை இருந்தால, அப்ப பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சத்தம் போட்டு சொன்னால, ஜென்யூன் ப்ராஃபஸி. ஜென்யூன் ப்ராஃபஸி. நோ கரெக்ஷன் இருக்கு, ஒன்றும் இல்லை, கரெக்டா இருக்கு. சொல்லிட்டா அநேக நாள் பவுலையும் சீலாவையும் ஏமாத்தி போட்டாலாம், அப்படி எழுதியிருக்கு. அப்புறம் தான் ஒரு நாள் வேசுநாதத்தில் ஓடி போன்னு விரட்டுனா அந்த பேய் போச்சான். பவுலுக்கு சந்தேகம் வந்துட்டு. எப்படி சந்தேகம் வந்துட்டுன்னா, இவன் ரட்சிப்பின் வழியை காட்டுகிறவர்னு சொல்லு ஆளு தர ஒரு நாளைக்கு இவன் ரட்சிக்கப்படையில கொள்ளாமா? ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு மத்தவன் எல்லாம் காலில் விழுவான், இவன் ஊழப்பாடுகளே தவிர ஒரு நாளை ரட்சிக்கப்பட மாட்டான். அப்பதான் மனசில் இதுக்கு பார்த்துருக்கு இவ்வளவு நுட்பம். அப்போஸ்தலரை ஏமாத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு. நீ ஒரு நாள் ரட்சிக்கப்படலை சொல்லி ஊழப்படுறாய். இப்படி அநேகர் ஊழப்படு கூட்டம் உண்டு. ஆமா, இயேசுநாதருக்கு அதாவது அது யோவா மத்தேயு 11:28 தானே, 28 தானே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் வேணுமா? வேணாம். அப்ப என்ன செய்யணும்? அடுத்தது வசனத்தை பாதியில விட்டுறப்படாது. வருங்க, அங்க போயிட்டே இருக்குல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் பரவு கிடக்கு. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு உனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா மரியாதை அவருக்கு பாதத்தில் உட்காந்து படி. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளான். குருசைடியில சுத்திக்கிட்டே நடக்காத, இயேசுநாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு பாதத்தில் சொல்லுவதை கேளு, காதல்வான் கேட்க கிடவான். அநேகருக்கு இளைப்பாறுதல் கிடைக்காத காரியம் அதாகும். நான் நிறைய சுற்றி வருவேன். ஒரு குருசடி சிலுவை வச்சிருக்கு, இயேசுநாதர் தொங்க விட்ட மாதிரி ஒரு வடிவம், புனிதர்கள் எல்லாம் வச்சிருக்கு, எல்லாம் வச்சாச்சு. அவங்க மெழுகுத்திரி வச்சு சாம்பிராணி வச்சு எல்லாம் பயங்கர ஆடும். அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி இருந்து ஆராதனை இப்படி பாட்டு நடத்துதே? அது புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு. என்ன நடக்கணுமா? என்னது புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு? கட்டறணும், நோய் தீரணும், கடன் தீரணும், பிரச்சனை தீரணும் இல்லையா? சரி நடக்கட்டும். அப்புறம் அப்படி நான் பல இடத்துல சுற்றுவேன். சில இடத்துல கோபுரம், வாசல், கூடாரம், வீடு எல்லாம் நிறைய இருக்குல்ல, இருந்துட்டு போட்டு அங்கே இதுதான் அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். எதுக்கு செய்யறியா? புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு. கட்டறணும், பிரச்சனை தீரணும், வியாதி தீரணும். அப்ப அது கத்தோலிக்க குருசடி, இது பந்தேகோஸ்த குருசடியா? என்னத்தை சொல்லுதியா? புரியலையா உங்களுக்கு? என்ன பிரசங்கியாரு புதுசா இருக்கு? சபைங்கிறது குருசடியா? எபேசியர் 4:11 தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மறைவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சிலர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பொருள் போதகர் சுவிசேஷம் ஏற்படுத்தினார். அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு வண்டியங்காரம் எடுத்துக்கிட்டு அலைகளை போல அழிபட்டு ஓடிக்கிட்டே நடவாம சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி சபையை என்னது? இப்ப சபைக்கும் குருசடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா? குருசடி அவ்வளவுதான். இதோட வியாதிக்கு தீரணும், கட்டு போகணும், திருப்பியும் கட்டு வரணும், கட்டா இருக்கணும், அப்புறம் மண்ணில் வச்சணும், அப்புறம் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு கள்ளத்தனமா எழுதியும் போட்டுறணும். இதாக குருசடி வித்த. சபைன்னு சொல்லுது அப்படி இல்லை. அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனை. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் நேரா சொல்லுவேன், இயேசு ஆராதிக்க செய்யல, இன்னைக்கு பாடி ஆராதிப்போம் என்ன பைத்தியக்கார நாடகம் எல்லாம் நடத்திட்டு ஆனா கடந்து கிழக்குது இல்லையா? அது நீங்க பார்த்துடுங்க. ஆதி திருச்சபையில கிறிஸ்துவ உருவாக்குனாங்களாம். இப்ப புரிஞ்சு அவங்களுக்கு எப்படி உருவாக்குதுன்னு? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும். அப்ப இயேசுல இருக்க சிந்தையை உருவாக்குறதாக சபைக்க வேலை. இப்ப புரிஞ்சா? அப்ப இயேசுக்கு சிந்தை உருவாக்காம அற்புதம் அதிசயம் கொண்டு போறதெல்லாம் குருசடி மார்க்கம், குருசடி ஆவி. அது பரிசுத்தாவி கிடையாது. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். சபையை தான் நியமிச்சாரு. ஒரு கோபுரம் கொட்டாரம் ஒன்றும் கட்டையில தெரியுமா உங்களுக்கு?
கிறிஸ்துவ உருவாக்கி அங்கே அற்புதம் இருந்து 12:28 1 கொரிந்தியர் கர்த்தரானவர் சபையிலே முதலாவது அப்போ இரண்டாவது சிமைப்பொருள் போதவர்கள், அடுத்தது வரங்கள் அற்புதங்கள் வரிசையாக இருக்கும். அப்புறம் தான் இருக்கும் சபையில் வைத்தார். கிறிஸ்துவின் சாயலை தன்மை உருவாக்கி அவர் இருக்கிற இடத்துக்கு இருக்கிற வண்ணமாய் கொண்டு சேர்க்கிற வேலை சபை செய்யணும். அதுதான் சபை. அப்போ குருசடிக்கும் சபைக்கும் வித்தியாசம் தெரியுதா? அப்போ கத்தோலிக்க குருசடியும் இருக்குது, பெந்தகோஸ்தே குருசடியும் இருக்கு இல்லையா? பிரசங்கியாரு உங்களுக்கு கொஞ்சம் மனசிலாக இருக்கேன் இல்லையா? போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணாலும் விளக்கம் தரேன், அது வேற விஷயம். இப்போ நீங்கள் எல்லாரும் கட்சி குடிச்சு வீட்டுக்கு போனோம் இல்லையா? அதுக்குள்ளே முடிச்சணும். இப்படி கடந்து குழம்பிட்டு கிடக்கு. இப்போ சபை அதுன்னு தெரியல, குருசடி அதுன்னு தெரியல, ஜனங்கள்லாம் ஆடுகளை போல தத்தளிக்குது. நல்ல ஒரு செய்தி வருது. நான் 2 ஸ்டேட்லேயும் சுத்துவனாக்கம். சபைகள் எல்லாம் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அது தீரையில் பிரசங்காரு, இது தீரையில் கடன் பிரச்சனை பிரசங்காரு, அப்படி இப்படின்னு தத்தளிக்காவ. அப்போ பாஸ்டர் மாதிரி நாங்கள் இன்டிமேட்டாக பேசும்போது சொல்ல, பாஸ்டர் இப்படி இருக்குது, விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்படியா? ஓ சரி, அப்போ ஜெபிக்கணும். நான் அந்த குருசடி மாதிரி சும்மா ஜெபம் பண்ணி அனுபவம் கிடையாது. கொஞ்சம் நேரம் 2 உனக்கு எங்கேயாவது வந்தா குருசடிக்காரியா, அப்போ குருசடி வேதத்தை கொண்டு வா, வேற என்ன ப்ரொட்டஸ்டண்டா அந்த வேதத்தை கொண்டு வா, இல்லைன்னா நான் செல்ஃபோனில் வச்சுருக்கேன் நான் சொல்லிடுறேன், இல்லை எடுன்னு சொன்னேன். ஒரு கத்தோலிக்க வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல போனோம், நான் ஒரு பாஸ்டர். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாங்கள் தாய் சபைக்கு போகிறோம். ஓ தாய் சபைக்கு போகிறீங்க இல்லை, கொஞ்சம் கௌரவமாக சொல்ல. நாங்கள்லாம் தாய் சபை, நீங்கள் எல்லாம் பேரப்பிள்ளை சபை. ஓ சரி சரி சரி. உங்கள் வீட்டில் விவிலியம் இருக்கிறதா? திரு விவிலியம் இருக்கிறதே, பல வருஷங்கள் இருக்கிறதே. ரொம்ப சந்தோஷம், எடுத்துகிட்டு வா. அது இப்படி ஒரு பார்வை பார்த்து, அம்மா உங்கள் விவிலியத்தை எடுத்துகிட்டு வாங்க, இது வேண்டாம் நான் பேகுக்குள்ளே வச்சுக்கிட்டேன், நீ அதை கொண்டு வா. அது யாத்திராகமம் விடுதலை பயணம் 24 வானத்தில் எப்பவும் இல்லை உண்டான உன்னை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத 4ஆம் தலைமுறை வர உன்னை வாழ விட மாட்டேன், விசாரிச்சு போடுவேன். அதை வாசிச்சுட்டு என்ன இப்படி ஒரு பார்வை, கூல் டவுன். இப்போ 28 வெளிப்படுத்தல். விக்கிரக ஆராதனைக்காரர் அவர் 2ஆம் மரணமாகி அக்கினி கலந்த ஏரி அங்கே ஏரியிலே தள்ளப்படுவார். இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் எங்கள் ஃபாதர் ஏன் சொல்லி தரையில? ஏய் இது நீ உங்க ஃபாதர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்னட்ட கேட்கப்படா பார்த்துக்க. சரி, இந்த விவிலியம் எத்தவரியமா இருக்கு, அது தாத்தா கேள்வி. இந்த வசனம் உங்க வீட்டில் இவ்வளவு காலம் இருந்த இல்லையா? ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய பிரமாணமா எண்ணி இஸ்ரவேலிடம் போய் சொன்னாரு. யோவான் 12:48 என்னை தள்ளி என் உபதேசங்களை புறக்கணிக்கிறவளை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கு, நான் வருவேன், என் வசனமே நியாயம் தீர்க்கும், உன் பாதிரியும் காணாது பக்கிரியும் காணாது, தப்பி பழச்சிக்க இப்போ மரியாதையான. இப்படிதான் எனக்கு ஆண்டவர் இருந்த கிருபை பாருங்க, கொள்ளலாம் இல்லையா கிருபை? சரி. அப்போ இங்கே இருக்கிறது ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஆள் சுற்றிக்கிட்டு பேயாக்கும் நோயாக்கும் அங்கே. சரி, இப்போ ஆவிக்குரிய சபையில் பெந்தகோஸ்தே சபையில் நடந்த சம்பவம். அப்போ இப்படி இருக்கோ, கடன் பிரச்சனை இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இது என்ன காரியம் ஆண்டவரேன்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், பார்த்துடுங்க, பயங்கர ஆழமான ஒரு விஷயமாக்கும். ஒன்று, அது யோவான் 8:31-32 என்னுடைய உபதேசம் மட்டும்தான் என்னுடைய சீசர் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதான் வசனம். சத்தியம், என்னுடைய உபதேசமே சத்தியம். வேற வசனம் இருக்கு. நான் சத்திய உபதேசத்தை கொடுக்க வந்தேன். இந்த சத்திய உபதேசத்தில் நடக்க மனுஷர்களுக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப ஆழத்தை பேசுகிறேன். நீங்கள்லாம் ஜெபிக்கிறவர்கள், ஆவியில் நிறைகிறவர்கள், பல சூழ்நிலை போகிறவங்க, சில விஷயத்த கன்ஃபியூஷனாக நிற்பீங்க. ஸோ எனக்கு வந்திருக்கு, எனக்கு சொல்ல ஆண்டவர் செய்தி தந்தனால் சொல்கிறேன். அப்போ சத்தியத்தை நான் சாட்சி கொடுக்க வந்தேன். இது இங்கே வச்சிருக்கேன். 8:44 சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், சத்தியம் அவன் இடத்துல இல்லை, பிசாஸ். சொந்தத்தில் எடுத்து பேசுகிறேன். இப்போ என்ன புரியுறீங்கன்னா, சத்தியம் இருக்க இடத்துல சத்திய ஆவியானவர் வர்றாரு, புரியுதா? பொய் இருக்க இடத்துல எப்படி வரான்னு பார்த்துக்க. நான் சாமி கோயிலுக்கு போவேல, நான் மந்திரவாதம் செய்யலைன்னா நீங்கள் 1000 நியாயம் சொல்லுவேன், எல்லாம் நல்லதுதான். பிசாசு பிதாவினிடத்தை சொல்லுவான், இந்த ஆள் பொய்யை நம்புது, சத்தியத்தில் நம்பலை. இயேசு சொன்ன வசனத்தை நம்பலை, அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தை நம்பலை. அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லு, அவர் மேல் மாளிகையாய் ஆலயமாய் வாசஸ்தலமாய் ஆவியினாலே கட்டப்படுறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதெல்லாம் கேட்கல. அவிய பாதிரி மாதிரி சொல்லு, கட்டுக்கதையை கேட்காவ. நம்பர் 1. பிரசங்க மாதிரி சொல்லு, கட்டுக்கதையை கேட்காவ. இல்லைன்னா பைபிள் வாசியாளா? நான் ஒரு பயலுக்கு பேய பிடிச்சிட்டு அங்கே கிடந்து விசுவாசி, பெந்தகோஸ்தே சபையில் விசுவாசி, அங்கே கிடந்து திணறது, என்ன கொண்டு விட்டுட்டாவ. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் சொல்லி தந்தார், லை நீ ஒன்று செய், ஏசுனாருடைய வசனம் மத்தேயுலேருந்தே படிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் செய்யாண்டாம். நல்லா படிச்சா தெரியும் இல்லையா? தெரியும் பாச, படிச்சுக்கிட்டே இருக்கணும். 2வது, எனக்கு பரிசுத்த ஆவியை தாரவன்னு ஆளு, வேற ஒன்றும் செய்யணும். அந்த 2 செஞ்சா போகிறோம். உனக்குள்ள இருக்க ஒளியந்தூதன் தன்னாலே போயிடணும். கொள்ளாமா? ஒளியந்தூதன் ஒரு பிசாசு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வெளியே கிடக்குது வேற பேய். இந்த ஒளியந்தூதன்னா என்ன பிரசங்க யாரு உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ பண்டு எங்களுக்கு நல்ல அனுபவம். ஒளியந்தூதனா அது ஒரு பக்கம் பரலோகத்தையும் பேசிடும், பரபக்கம் உலகத்தையும் பேசிடும். இந்த 2 இருக்குமா? 2 கனி.
பரலோகத்தில் இருந்த ஆவிக்கு ஒரு சைடு தான் இருக்கும், ஒன் சைடு. இது 2 சைடாக இருக்கும். ஏன்னா அதுவும் தெரியும் இல்லையா, அது தெரிஞ்சது இல்லையா. ஒளியும் தோனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, எல்லாம் வசனம் இருக்கு 2 அது வேஷம். அதுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றியும் தெரியும். சாத்தானுக்கு பரலோக ராஜ்யம் தெரியாதாகும், அவன் அதையும் பேசிடுவான். தனக்கு ராஜ்யம், பூலோக ராஜ்யம், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புக்கு எப்படி எடுத்துனா இல்லையா. 2 டைப்பாக இருக்கான். இதுதான் கனி அல்ல இல்லையா. இப்போ பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள இப்படி ஆகி போச்சு. இயேசு ஆராதனை நடக்கும், உள்ள போனா யாக்கோபு இருக்காரு, தாவீது இருக்காரு, சாலமை இருக்கான். இயேசுக்கு போதனை இல்லைன்னு இப்போ புரியலையா. நான் கட்டளை இட்டவர்களை உபதேசம் பண்ணக்கு இல்லையா உங்களை ஏற்படுத்தினேன். தாவீது கட்டளை எடுத்தது, மோசே கட்டளை எடுத்து உங்களை நான் ஏற்படுத்தினேன்னா கேட்பாரா கேள்வி. இப்படி வந்து உள்ள நுழைஞ்சிருந்தான். இதுகளுக்கு மண்டைக்குள்ள இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கை எல்லாம் நிறைஞ்சு போச்சு. இப்போ இந்த சண்டை நடத்துறதுக்கு காரணம் அதாகும். வந்துக்கிட்டே இருக்கு தெய்வமே. அது ஒரு இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போனேன், 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி. அப்போது திடீர்னு எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் ஒரு பிரசங்க இறந்துட்டார். உடனே பாஸ்டர் சொல்லார், ஒரு பாஸ்டர் வந்துட்டார், அவருக்கு இடம் கொடுக்கணும். கொடுத்துடலாமே. அவர் 1/2 மணி நேரம், நான் 1/2 மணி நேரம், எல்லாரும் ஊழியக்காரன் ஷேர் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட பிரசங்கம் பண்ண கொடுத்தா அவன் தன் பட்டயம் கையோடு ஒட்டி போக மட்டும் தலையை வெட்டினான். அவனுடைய ஈட்டி இவ்வளவு நிறை உள்ளதா இருந்து தலை உத்திர வேற குத்தி கொண்டான். எல்லாம் இருக்க வசனம் எடுக்கல. நான் பார்த்தேன் தெய்வமே, ஒரு கிணத்துல அடிச்சவனுக்கு மறு கிணத்தையும் காட்டுன்னு சொல்லு சபையில. இது என்ன பேயா இருக்கு, எனக்கு பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆளு கொடுத்த நேரத்தை அவர் முடிச்சால 1/2 மணி நேரம். அப்புறம் முடிச்சுட்டு இந்த சைடில் ஓடி ஒரு கதவு கிடந்து இறங்கி அங்கே போயிட்டார். நான் பிரசங்கத்துக்கு அடுத்து எழுப்பி பார்த்தா அந்த ஆள் அங்கே உலாத்துகார் முத்தத்தில். அப்புறம் பார்த்தா பின்னத்தான் வந்திருக்கார். நான் பிறகு திருத்தினேன், இப்படி தான் இருந்திய இயேசு நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள், இயேசுன்றதை கழுவப்பட்டீர்கள்னு சொல்லி திருத்தினேன் இல்லையா. அப்போ இப்படியாக இப்போ பெந்தேகோஸ்தே சபையில் பிரசங்கம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா. ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு போனேன், சங்கீதம் 137 சங்கீதம் கடைசி 2 வசனம். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்தது போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியம். சங்கீதம் 150 இருக்கு, நல்ல நல்ல விஷயம் இருக்கு, வேணா எடுத்துக்க. இல்லைன்னா சங்கீதம் வாசிக்கணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்களுக்கு தெரியும் சில சபையெல்லாம் சங்கீதம் வாசிக்க மாட்டாங்க. ஏசுவன் நான் நாட்டே இருப்பாரேன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுனேன். என்னோட பாட்டனார் வேதமாணிக்க ஐயர், அங்கேருந்து வந்தவன் சிஎஸ்ஐ. அங்கே வந்து 4 பைபிள் ரீடிங், 2 பழசு 2 புதுசு. ஏசுனாருடைய வசனவாசிகளை எல்லாரும் எழும்பி நிற்கணும் தெரியுமா உங்களுக்கு. அங்கே போனவங்களுக்கு தெரியும். ஒரு நிருபத்தை யார்கிட்டயா கொடுப்பாவ. நான் கேட்டேன், நீங்கள் எல்லாம் ஏசுநாதர் சபைன்னு சொல்லுது இல்லையா, உங்கள் சபையில் ஏசுநாடைய வசனவாசிக்க இல்லையா. இல்லை பாஸ்டர், நீங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் அஸ்திபாரம். யாதில் அப்போஸ்தலர் அஸ்திபாரம், அப்போஸ்தலர் நிருபமே வாசிக்கல. அங்கே சாவி அங்கே போனால் இங்கே போனால் சங்கீதத்துக்கு இவ்வளோ பக்தியாக எடுத்தியா இல்லையா, ஏன் அதையும் ஒன்று செஞ்சிருக்கலாம் இல்லையா. ஆவி எங்கே கிடக்குன்னு உங்களுக்கு இப்போ மனசிலாக இருக்கா இல்லையா. இப்படி தான் ஆண்டவர் படிச்சிருந்தார். இதாக கள்ளத்தனமான ஆவி பார்த்துக்க. ஆராதனை தான் எனக்கு, அங்கே நடக்குதெல்லாம் எனக்கு விரோதம். ஒரு பிரசங்க யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு, பக்கத்தில் உள்ள சண்டை பிடிச்சிட்டான். அவன் வெளியே சண்டைக்கு வருவான், அதான் உள்ளது, நம்ம இல்லைன்னு சொல்லல. இவர் புறத்து பார்த்தாரு, ஒரு புறமா சைக்கிள் கீழே பார்த்தாரு, ஒரு கல் கடந்து எடுத்து ஒரு வீசு கரெக்டாக விழுந்து தலையில் கீழே விழுந்தான். பெரிய இஷ்யூ ஆகி ஆசிரியர் எப்படி சாவாமல் வளர்த்திட்டான். போலீஸ் கேஸ் எல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு ஊழியக்காரர் இன்னொரு இடத்துல. அவர் இதை கேள்விப்பட்டார், இப்படியாக மற்ற பிரசங்கி கல்லெடுத்து தெரிஞ்சு போட்டான், நான் மற்றவனு. சரி, உடனே பார்த்தாரு, எப்படியும் சகோதரர்கள் இல்லையா, விசாரிக்கணும், நாங்கள் சரிப்படுத்தணும், விட முடியாது, ஒரு தினம் நாங்கள் விட மாட்டோம். டேய், நம்ம ஆண்டவரை பின்பற்றுவே இல்லையா, இப்படி கல்லெடுத்து அறியலாம் மாட்டான்னு கேட்டா அந்த பிரசங்க யார் சொல்லுறாரா, தாவீது கல்லெடுத்து அறிஞ்சுதானே கோலியாத்தை போட்டான், அவன் போட்டா சரி, நான் போட்டா தப்பான்னு கொண்டு போயிருக்கு. இப்போ வழங்குதா உங்களுக்கு சபைக்கு லட்சணத்தை பேசி நான் என்ன செய்யன்னு தெரியல, நான் போட்டா தப்பான்னு கேட்காரு. நான் ஒரு சபைக்கு பிரசங்கத்தை போய் 9:30 இங்கே உட்காந்துருக்கேன், சண்டே கிளாஸ் நடக்கு, பிரைமரி ஸ்கூல் பிள்ளை எழுதுற அம்மா பாடம் இருக்கு, என் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குகிற தேவனாய். நான் இப்படி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பயலுக்கு, இந்த குழந்தைக்கு மனசில் இல்லை மண்டையில் ஏற்றுனா, அவன் பள்ளியில் போனால் பய தகராறு பண்ணா அடிப்பான், என் கரங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் எங்கள் டீச்சர் சொல்லி இருந்தான்னு சொல்லுவான். கொஞ்சம் விவரம் கட்ட ஆவியாடா இது, புத்தி கட்ட ஆவியா இது, ஞானத்தின் ஆவி இல்லையா. ஆண்டவரை சொல்லு, நல்ல விஷயங்களை சொல்லு, அது வேண்டாம் விட்டுரு, நமக்கு தேவையில்லையே அது, அதில் தான் நான் கிட்ட அடிச்சுட்டு கிடக்கு. இந்த ஆவி உள்ள இருக்கனாலே நீங்கள் சண்டை போடுதிய, நீங்கள் இதை பேசி வெட்டுக்குத்த பேசி வெட்டுக்குத்த ஆவி உள்ள கொண்டாதாச்சு. அதனால அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சகிப்புத்தனம் இல்லை, பொறுமை இல்லை, அடித்தடி வெட்டுக்குத்து போலீஸ் கேஸு எல்லாம் போட்டுட்டு மாறி சண்டை. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் இல்லையா. என்னது அந்நிய அக்கினிக்க லட்சணத்தையாக பேசிட்டு இருக்கேன், அது அந்நிய பாசையும் பேசிட்டு என்ன அக்கிரமம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் அடிச்ச உடனே நிரப்பாக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதுக்கு தந்தனால எடுத்து வீசி மரியாதையாயிரு, அன்பாயிரு, கனி கொடு, எல்லாரும் அவரை ஒரு சபையை நடத்தட்டு, அழைப்பு கருப்பை நடத்தட்டு. ஓகே சகோதரா, நீ காலையில் நடத்தினா நான் சாயங்காலம் நடத்துவேன், எனக்கு சண்டை போடுவியா நீ, ஒரு இடத்துக்கு பரலோகத்துக்கு போறியா நீ, தவறு என்ன ஆண்டவர் விசாரிப்பார், நம்ம எதுக்கு அதுக்கு போகிறோம், முடிச்சா ஜெபம் பண்ணும், ஒரு தான் புத்தி சொல், இல்லைன்னா அமைதியா சரி. அப்போ கனி இல்லாத ஆவிகளாக்கும் அப்படி அற்புதம் செய்யறதும், பொய்யான அற்புதம் ஆசை செய்யணும். அற்புதத்துக்கு எதிராக பேசலை. காலையில் அற்புதம் செய்தார், சாலையங்காலம் ஆளு செத்து போச்சு, கொள்ளாமா. அற்புதம் செஞ்சாராம், காலையில் அற்புதம் செஞ்சார், சுகமாக்கிட்டார், 15 நாளுக்குள்ள ஆளு செத்து. நான் கேரளாவில் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போனேன்,
அபவுட் நியர் 82, 82 வயசான ஒரு ஊழியக்காரி இருந்தா. அவள் நான் இங்கே பிரசம் എന്നിട്ട് சொன்ன പാസ്റ്റർ അന്ന് എൻ്റെ 18, 19 വയസ്സായി കാണും, മലയാളമാണ്. അവിടെ ആയിരിപ്പോൾ ഒരു യോഗത്തിന് ഇങ്ങനെ ഒരു കൺവെൻഷൻ മീറ്റിങ്ങിൽ ചെന്നു. അവിടെ ചെന്നപ്പോൾ അവിടെ ഒരു ദേവദാസൻ മുഖാന്തരമായിട്ട് അവിടെ ഒരു സ്ത്രീ ഉണ്ടായിരിക്കുന്നു. അവർക്കൊരു അസുഖമാണ്. ദൈവം അത്ഭുതമായിട്ട് അതിനെ അസുഖം മാറ്റുന്നു, സുഖം കൊടുക്കുന്നു அப்படின்னு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டார். இந்த அம்மா வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வியாதி தீர்ந்துட்டு யார்கிட்ட சொல்லலை. ரொம்ப நாள் கழிச்சு சரி இன்னொரு இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சாருன்னொன்னு அங்கே போச்சு. அங்கே போனோன்னா ஊழியக்காரர் மூலம் மீண்டும் பேசுகிறார். இங்கே ஒரு சகோதரி உண்டு, இத்தனை வருஷத்துக்கு முன்னே நான் இப்படி ஒரு பயங்கரமான வியாதி, கேன்சர், அன்னைக்கு அந்த வியாதியாக உனக்கு வந்தது, நான் சுகம் தந்தேன், நீ எனக்கு ஊழியம் செய்ய வரணும்னு 2வது ப்ராஃபஸி வந்துட்டு இவங்க அடிக்க போனாங்க. அப்பா இவ்வளோ குறை. அப்புறம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ഇപ്പോൾ 82 വയസ്സായി കേട്ടോ പാസ്റ്ററെ, ഇന്ന് വരെ ആ അസുഖം തിരിച്ച് വന്നിട്ടില്ല. അല്ലേ ഇതല്ലേ അത്ഭുതം. அற்புதம் இதாகும். அங்கே சாட்சி எழுதிட்டு வந்தோன்னா ஆளு செத்து போச்சுன்னு சொன்னா இதான் அற்புதம். புரியலையா? ஆண்டவர் நான் ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். அது பரிபூர்ணம். பல விஷயம் இருக்கு. ஒன்னொன்னு அக்கு வேற ஆணி வேற எடுத்துருவோம் நாங்கள், அது வேற விஷயம். சரி, நமக்கு இந்த பிரச்சனைக்குள்ள போகாத, ஆண்டவருடைய சமூகத்தில் இரு, இயேசுவின் வசனங்களை வாசி. அப்போ சொல்லி இவ்வளவு நீங்க செஞ்சா போறோம். அதுக்கப்புறம் நீங்க பழைய ஏற்பாடு அவசியமானது இருந்தால் எடுத்துக்கிடலாம், தப்பு கிடையாது. இந்த அஸ்திபாரம் ஒட்டையாம எடுக்கணும். நீங்க எபிரேயர் 12:24 படிச்சிருங்க. உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்லணும். பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படை 12:24 படிச்சா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சியோன் மலை நடத்திருக்கோம், எல்லாம் வார்த்தை இருக்கோங்க. சியோன் மலை எடுத்திருக்கோம், எல்லாம் வார்த்தை. நல்ல கவனிங்க. வந்து சேர்ந்தீர்கள்னா தெரியுதா? ஆதாமில் தொடங்கி ஏனோக்கு, நோவா, ஆப்ரகாமு, அடுத்தது மோசே, இப்படி வந்து இயேசு புது உடன்படிக்கையில் சேர்ந்திருக்கோம். சேர்ந்தியலா? பின்ன எனக்கு யூட்டான் அடிச்ச போறியாங்க இல்லையா? அங்கே தான் வட்டம் கறக்குதியலோ, இன்னும் இங்கே வரையலையோ? என்ன சொல்லுதிய? இங்கே சேர்ந்தாச்சு இல்லையா? இங்கே நில்லு. இங்கே நின்றுட்டு கடந்து வந்த பாதையை விழுந்தது, நொறுங்கினது, ஒடிஞ்சது சின்ன இருக்கு இல்லையா? திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலருக்கு நடந்ததில் நமக்கு அவர்கள் கோபப்படி எரிச்சல் விட்டுற மாதிரி எரிச்சல் விட்டாதுங்க எல்லாம் வசனம் நிறைய இருக்கு. அதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்க்கலாம். அதில் பக்தருடைய சில வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு எதிராக பேசலை. நீங்கள் புரிஞ்சுக்க. அஸ்திபாரம் இங்கே இருக்கணும். அப்போஸ்தலத்திற்கு அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல். ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல 2 மூலக்கல் வைக்கணும். அதுக்கு இடையில ஒரு நூல் கட்டணும். அதுக்குள்ள மற்ற கல் வைக்கணும். அப்ப இயேசு சொன்ன உபதேசம் நட்டமர மூலக்கல். அதுக்குள்ள மற்ற கல் அப்போஸ்தலருடைய கல். அதுக்கு மேல மற்ற கல் வைக்கணும். வெளியே எள்ளு போல தள்ளி நின்னா அடுத்தவன் கேஸ் கொடுப்பானா? பரிதிக்கா கத்து பவுண்டரி உள்ளதான் நிக்கணும். ஸோ இதுதான் அஸ்திபாரம். இதுக்குள்ள நின்று கடந்து வந்து பாதையை நினைக்கலாம். இங்கே நிறைய சொல்லியிருக்காங்க, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சிந்தித்து ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள தப்பு கிடையாது. அஸ்திபாரத்தை யாக்கோபு தாவீதுன்னு போடாத, பிரச்சனை ஆகி போயிடும். அல்ல அப்படி இந்த ஆவி கொண்டு போகுது, அதுதான் பிரச்சனை. சரி, நேரம் ஒரு சொன்ன விஷயத்தை முடியலை. சரி, இப்படி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் நடத்தினா பொய்யான நம்பிக்கையில் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. அதில் நம்பக்கூடிய இருக்கிறதுனால பொய்யின் ஆவி உள்ள உட்காந்துட்டு, எனக்குரியது இருக்குல்ல, அது உட்காந்துட்டு. இன்னொரு விஷயம் சொன்னார், ஆழம் வர்றது பேசுகிறேன். யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த உலகத்தை பற்றி ஒரு விளக்கம் இருக்குது. இப்போ சார் சொல்கிறான்ல, லூக்கா 4:5, உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன். 1 யோவான் 5:19, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. சரிதானே? அப்போ இது சாபம். ஏற்கனவே ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். ஏசாயா 65:17, புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குறேன், இனி இது வேண்டாம். அப்புறம் தான் பரலோக ராஜ்யம். புதிய 2 பேதுரு 3:13, தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:1, புதிய வானம் புதிய உண்டாயிட்டு புதிய எருசலேம் எல்லாம் என்ன படிக்கிறோம். ஸோ இப்படி அப்போ பழசு தூரப்பட்டதுனால இதை போய் சாசை எடுத்துக்கிட்டான். அதான் விஷயம். அவர் புறக்கணிச்சா திருப்பி எடுக்க மாட்டார். தேவனுடைய நிலை என்னன்னா, அதை திருப்பி பெயிண்ட் அடிக்க போகிற வழக்கம் கிடையாது. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படி தான் சொல்லியிருக்கேன். 21:5 வெளிப்படுத்தல், நான் சகலத்தையும் புதுசாக்குவனே தவிர பழசை வச்சு பெயிண்ட் அடிக்க மாட்டேன், ரிப்பேர் பண்ண மாட்டேன், தெளிவு. அப்போ தூர போட்டதாக பிசாசு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான். சரி, இப்போ பிசாசின் ஆளுகையில் இருக்கிற சபிக்கப்பட்ட இந்த உலகத்தை, நெருப்பினால் கொளுத்தப்படுறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம்னு பேசப்படாதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இது ஆசீர்வாதம்னு பேசப்படாதான். அதை மனசில் வச்சா பிசாசு உள்ள வந்துடுவானா. புரியுதா உங்களுக்கு? ஆழம் எங்கே கிடக்குன்னு அவன் சொல்கிறான்னா, எனக்குள்ளது இங்கே இருக்குன்னு. எனக்குள்ளது புரியுதா? நான் சொல்லுறது புரியுதா? இது இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியலை. எங்களுக்கு தர நாங்கள் திருத்தி கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஆமாம் பாஸ்டர் சொல்கிறாங்க, சீனியர் பாஸ்டர் சொல்கிறாங்க, விட்டுட்டோம், ஏமாந்துட்டோம், இனி சரி பண்ணணும். சரி, ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பேய் பிடிச்சிடுச்சு.
ஆடுது, விரட்டுனா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அது இந்த எனக்குள்ளது இங்கே இருக்குது. அப்போ சொல்லுதான் எனக்குள்ளது இங்கே இருக்குது, நான் எப்படி போவேன்? உனக்குள்ளது இங்கே இருக்குது. அது இந்த பொம்பளை தலையில் கட்டியிருக்க திரிப்பா எனக்குள்ளது. நல்லா கேட்டுக்கணும், இந்த திரிப்பா உனக்குள்ளதா? அது எப்படி? அது இன்னொரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு எல்லாரும் நேரம் நேச்ச நேர்ந்து ஒரு வரியா 2 வரியா முடிய நீளமாட்டு வளர்த்துட்டு அந்த நாளையில் போய் அங்கே நேச்சப்படுவது வெட்டுது. முட்டாடிக்காவிலே ஓகே, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா மார்க்கத்துலையும் இருக்குது. வெட்டுது. இதெல்லாம் கூடி கிடந்துட்டு உடனே அந்த கோயில் நிர்வாகம் பார்த்தது, இதுங்க சும்மா கிடச்சி அதில் பிடிச்சது. இந்த தலைமுடி எல்லாம் வச்சு விற்று திருப்பி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறான்ல வியாபாரி, பிஸ்னஸ், அந்த தொழில், அவனை கூப்பிட்டு ஏலம் போட்டு வித்தாச்சு. அவன் வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போய் திருப்ப பண்ணினான், விற்கு பண்ணினான். ஒருத்தன் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து ரீட்டைல் ஆட்டு இந்த பொம்பளைக்கு வீட்டு பக்கத்தில் ஓடி திருப்பாங்கன்னு சொல்லிகிட்டே போனான். இந்த பொம்பளைக்கு தலைமுடி கட்டையாக இருந்து ஒரு திருப்பானை வாங்கி சொல்லிட்டு மினிக்கிட்டே நடந்தே போயா வந்துட்டு. பார்த்துக்க, சிம்பிள் மேட்டர். பொம்பளை தெரில, நான் என்ன அங்கே போனேன்னா இங்கே போனேன்னா திருப்பா வாங்கி கட்டுற கதையும் தெரில, கெட்டுறது தெரியும், இதுக்குள்ளே பேருக்கு தெரியல. இது எனக்கு கொடுத்தது, நான் எப்படி விடுவேன்? அதை களத்தி எறிஞ்சவரை போச்சான். பார்த்துக்க, ஒரு முடியை கூட ஏதாவது ஒன்று கிடைக்குமா? குற்றஞ்சாட்டு பிசாசு. யோபு யோக்கியம், உத்தமன நல்ல வேணும், சாட்சி வேற கொடுத்தாச்சு, போண்டியதானே இவனுக்கு. அது சும்மா ஏன் நடக்காய்? வேலி போட்டிருக்கு, ஆசீர்வதிச்சிருக்கு. இல்லாத இடத்துல உன்னை உருவாக்குறவனாக்கம் இந்த ஆசாமி. சரியா? இவன் இருந்தா விடுவானா? இல்லாத இடத்துல உன்னை உருவாக்குவேன். இருந்தா விடுவானா? சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி இருக்கல, வெளிப்படுத்தல் 12:10. அவங்க கடைசி வரை அவனுக்கு வேலையே இதுதான், குற்றம் சாட்டு. பேதுரு சொல்றாருல, சொலகில் புதைக்கிறது மாதிரி ஒன்றை புதைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நான் தான் அவனுக்கா ஜெபம் பண்ணேன், அதனால சோதனைக்கு உட்படாதபடி எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு அந்த ஜெபத்தில் ஒன்று சொல்லி கொடுக்குறாருல. சரி, அப்போ பேய் இப்படி எல்லாம் வருது. இதில் சொல்றாரு, இது மாதிரி தான் கிறிஸ்தவர்களுக்குள்ள அவங்கள தெரியாமலே நிறைய காரியத்தை பிசாசு தந்திரமா வச்சிடறானா. கள்ளைகளை விதைக்கிற பிசாசு ஊழியக்காரல்னு சொல்றாரு. அது இருக்க இதை வச்சு பேய் உள்ள வரானா. இப்போ புரியுதா? சரி, இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இப்படி விதைச்சு இந்த ஜனங்க, எனக்கு முன்னால் வந்த சூழ்நிலை, ஜனங்களுக்குள்ள எல்லாம் நீ மற்ற ஜாதிகளோட மேலாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய் அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டாச்சு. இப்போ ஒரு வீடு கட்ட போனா, ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்ட போனா இருக்க ரூபாய் வச்சு நைசாட்டு கட்டிட்டு போயிடலாம். இவங்களுக்குள்ள நீ எல்லா ஜாதியோட மேலாக இருப்பாய், மற்றவன் எல்லாம் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் பெரிய வீடு போட்டுருக்க, உனக்கு அதோட பெருசாக போடணும். அப்போ இவன் பிளான் போடுவது ஒரு அரண்மனை மாதிரி பிளான் போட்டாச்சு. பிளான் போட்டு அங்கே போயாச்சு. போகிற பைசா இல்லை, பாதியில் போறோன்னு ஜோம் பண்ணது. அடுத்த வார்த்தை, நீ தொடங்கும் போனே நான் முடிப்பேன். ஆமாம், இவைய தொடங்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவர் முடிச்சானு கொள்ளலாம் இல்லையா கதை? உங்களுக்கு தோணதில்லை, நீங்கள் தொடங்கணும். நீ போ, நான் உனக்கு பின்னால் வருவேன். நீ போகிற இடத்துக்கு எல்லாம் போனோம், அவர் பின்னால் வரணும். தாவி சொல்லுறான், கர்த்தரை எனக்கு முன்னால் வச்சிருக்கேன்னு. அவருக்கு முன்னால் விட்டுருக்கு. என் ஆடுகள் எனக்கு பின் செல்லணும்னு சொன்னா இப்போ சொல்லுது, நீர் எனக்கு பின்னால் வரும் நான் போகிற இடத்துக்கு. என்ன கள்ளத்தனை எல்லாம் நடக்குன்னு பார்த்துடுங்க. போறவு இருவி சங்கு இருவி எல்லாம் போச்சு. இருக்கிறதெல்லாம் வித்து எடுத்து கொடுத்தாலும் தீரையில. இப்போ கடல்ல இப்போ மகன் பார்ட்டி வந்து நிற்கி, பாஸ்டரும் ஜெபிச்சு முறைக்கு திருக்கி நல்லா பார்க்காரு, நடக்கல. இப்போ மகன் என்கிட்ட வந்து சிக்கிச்சு. அப்போது நான் அந்த வசனம் எல்லாம் ஆழமாக பேசணும், பாஸ்டர் இப்படி இருக்கு பார்த்துடுங்க. சரி, அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இப்படியாகும் பெருமையின் ஆவியும் உலகத்தின் ஆவியும் உள்ளே வந்து ஏறினாலே ஆகும் எனக்கு பிரசன்னம் போச்சுது. அவன் அவனுக்கு தோணுற மாதிரிலாம் போகிறான். உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், அது 1 யோவான் 2:15. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவர் இப்படியா கலர் அடிச்சு சொன்னார். அவர் துருப்பிடிச்சு தூர போட்டதெல்லாம் இவன் கலர் அடிப்பு இருந்துட்டு பஞ்சவர்ண களி மாதிரி கலர் அடிச்சதான், லைட்டு போட்டுதான், ஜிகினா பேப்பர் ஒட்டு தான் ஒட்டி அவன் ஏமாத்துவன் வேற ஒரு ஆளாகும். இந்த ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் இல்லை, நான் தான் தீ கொளுத்த போறேன், பின்ன இதை வேண்டாம் முக்கியப்படுத்துவான்டா. இவங்களுக்குள்ள இதை மண்டையில ஏத்தி இப்படி கடல்ல சிக்கியாச்சு. ஒரு கார் அவசியத்துக்கு ஒரு கார் வேணா வாங்கலாம், அது ஆடிக்காரா பீடிக்காரா என்ன இளவல்லாமல் இருக்கு உலகத்தை ஏமாத்துக்கு. இப்படி வாங்கி விட்டாச்சு. வீடை பெருசாக கட்டியாச்சு, அதை வாங்கியாச்சு, எல்லாம் படம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சாட்சி. பிறகு இருட்டில் ஓடி வந்தனிக்கா, பாஸ்டர் 2 கோடி ரூபா கடன். ஓ, அப்போ இது கடன் வாங்கி கார் வாங்கினீங்களா? கடன் வாங்கி அரண்மனை கட்டிலாடாடா, இதாடா ஆசீர்வாதம்? என்னத்தை சொல்லுதிய, நான் என்னத்தை சொல்லணும்? உங்களை கடன் வாங்காத ரூபாய் கொடுப்ப, அதை பார்க்க இல்லையா நீங்க? கொடுக்காட்டா விடு, வாங்காமல அது இருந்து தெரிஞ்சிருக்கா இல்லையா? சரி, கர்த்தர் தரட்டு, ஒரு ஸ்டேஜ் ஆயிருக்கு பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க, இனி அடுத்த ஸ்டேஜ் கட்ட தந்தாச்சு அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஒரு விசுவாசி இப்படிதான் பிரம்மாண்டமா வீடா கட்டிட்டு போற மாட்டி பண்ணாரு. நல்லா ஜெபிச்சு பார்த்தாரு, கர்த்தர் பேசவே இல்லை. அப்போ நம்ம பின்பற்றவே இல்லை, எனக்கு பின்னால் வரவேன். அப்போ சொன்னாரா, ஒன்று செய், ரோட்டங்கரையில் தானே உனக்கு வீடு இருக்கு, நல்ல விலை விற்கும், இதை வித்துக்கிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு நல்ல கொஞ்சம் இடத்தையும் வாங்கி கடத்தை தீர்த்துட்டு மிச்சம் வர நிறைய தீர்த்துட்டு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு எனக்கு ஊழியம் செய்யணும். கொள்ளாமா? ஆயுசில் மறக்கப்படாது பார்த்துக்க. ஆமாம், உலகம் கொடுக்குற பிறாரு நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. யோவான் 14:27 எல்லாம் அவசியமானது வேண்டாம்னு சொல்லலை. மிஞ்சி தந்து சீனி போட்டு காப்பியே குடிக்க முடியலை, பின்ன என்னத்துக்கு உங்களுக்கு கேட்டேன். எண்ணெய் ஊற்றி குழம்பு தின்ன முடியாது, உங்களுக்கு என்னத்துக்குன்னு கேட்கு. உள்ள சோற தின்னக்கே கழிவில்லாத ஆளுக்கு
இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டேன் உங்களுக்கு இல்லையா? அப்படி சிந்திக்கணும். வேண்டாம் ஆண்டவர், உள்ளது ஆசீர்வாதம், மற்ற அந்நியா இருந்தாலும் போகிறான். அப்படி போயிருந்தா நமக்கு பரலோகத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? இப்போ ரெண்டும் இல்லாமாச்சு, இதான் இல்லை அதான் இல்லை. என்ன கிடச்சி? ஒரு மலர் வளையம் 5-6 பேர் வாங்கி பேரம் போட்டு ஒட்டி வச்சுட்டு போகிறாங்க. சந்தோஷம் தானே எனக்கு? ஆமாம் ஆமாம், மலர் வளையம் விண்ணகவளின் 3ஆம் ஆண்டு டூப் வேற போய் இப்படியே போனோமா? ஆண்டவருக்கு பின்னால் போங்க, அவர் ஜீவ கிரீடம் தாரேன், நான் மரித்தேன் உயிரோடு இருக்கிறேன். இல்லை இல்லை, இதுலையா சபை, இதுலையா உபதேசம், இதுக்கு இல்லையா மெனக்கட்டுங்க சபை இல்லையா சுற்றி உனக்கு என்னத்துக்கு வச்சிருக்கு? இப்படி எல்லாம் ஜனங்கள் விவரம் இல்லாமல் கிடந்து வடக்கு தக்கா ஓடிக்கிட்டு நடக்குது. மேய்ப்பன் இல்லாத ஆட்டுகளை போல மலைகளில் சிதறி தருகிறது, அவை காட்டு மிருகங்களுக்கு இரையாயின எல்லாம் இசைக்கல் சொல்லியிருக்கு. இது இருக்கப்படாதுனாக்கும். இப்போ சிலவன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்து வந்தவனுக்கு இப்படி பேயா பிடிச்சாச்சு. இனி இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? வேற மார்க்கத்தில் இந்த ஆள் கொண்டு வரணும். அல்ல இல்லையா? நம்ம ஆளை கொண்டு சரி, இனி வேற ஆளை கொண்டு வருவேன், அவன் ஒழுங்கா செய்வான். அப்படி இல்லையா நம்ம கொண்டு வச்சிருக்கு? என்ன சொல்லுதே நீங்க? புரியுதா அவங்களுக்கு? அப்போ இதெல்லாம் சொன்னேன். ஈத்தாக்கா பத்துக்க சங்கதி, நீ பெருமை அடிச்சுட்டாய், உலகத்தில் வச்சுட்டா, தொடங்க வேலையை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். நான் போகலாமாப்பா, இதில் போகலாமா, இதில் போகலாமா, ஒரு இடத்துல ஒரு போர் போடணும், எல்லாம் எங்க இவனையோ வச்சு எல்லாம் பார்த்தாச்சு, பார்த்து எங்கள் மிஷினை எல்லாம் கொண்டு வச்சாச்சு. ஒரு பாஸ்டர் ஜோமனை கொடுத்துருக்கேன், சபா பாஸ்டர். நான் எங்கள் பிரசவத்துக்கு போகிறோம் இல்லை. அப்போ நாங்கள் 2 பேரும் காரில் வந்துட்டு இருந்தோம். அடைச்சினார், இப்படியாக அந்த பார்ட்டி கூப்பிடுது, ஜோம் பண்ணிட்டு போவோம். சரி போனோம். அங்கே போனால் எல்லாம் மிஷினெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு போடுறது ரெடியாக இருக்கானு, எல்லாம் வச்சாச்சு. இவர் உடனே ஜோம் பண்ணுங்க என்னட்ட சொன்னார், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த இடத்துல தண்ணி இருக்கானு முதல்ல ஜோம் பண்ணி சரியா, தண்ணி இருக்கான்னு ஒரு ஜோம் பண்ணி பாருங்க, அது தெளிவை தந்த பிறகு நமக்கு ஜோம் பண்ணலாம். உடனே அவர் சொல்லார், வேண்டாம் அவங்க யாருக்கு வேணா வச்சு பார்த்தாச்சு, இனி நம்ம அதை இதையும் சொல்லி குழப்பம் என்னத்துக்கு, விசுவாசி சபைக்கு வர ஆள் குழப்பம் என்னத்துக்கு? அப்படியா சரி, எனக்கு அந்த ஊரில் ஒன்று எல்லோரும் பார்த்துட்டு நிற்காவே ஒன்றும் செய்ய வைக்காது. ஒரு பொதுவாக ஜோம் பண்ணிக்கிட்டு போயாச்சு. இன்னும் நாங்கள் வேறு வழியத்துக்கு போனால் போயிட்டே இருக்கோம். அங்கே போனார், பாஸ்டர் 450 போச்சு தண்ணி வரையிலேன்னு. நான் சொன்ன நேரமே சொன்ன மாட்டேன், இதை பாரம். இனி அவ என்ன சொல்லுவா? எங்க பாஸ்டர் வந்து செவன் பண்ணி தான் போடுற மாட்டோம், வெள்ள வரையிலேன்னு சொல்லுவாளா? நம்ம கொஞ்சம் விவரமாக இருக்கணுமா? முதல்ல கேட்கணும். நான் பார்க்கட்டு அப்போ முதல்ல கேட்காண்டாமா, பாஸ்டர் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, 2 நாள் ஜபம் போடுவோம், ஏதாவது பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேற எவனையாவது வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து மத்திரை அடிச்சுட்டு போங்க மேலோடி. இப்படி விளங்காத போகிறதாக அங்கே வந்து சாமியேன்னு அப்படியே சாமியே சப்பாட்டி மம்மின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கறது கிடையாது. அல்ல முன்கூட்டியே சொல்லுவோம், பாஸ்டர் இப்படி இருக்குதுல என்ன செய்யலாம், உங்களுக்கு தான் கல்லாங்க இது ஒன்றும் தெரியாது. ஆவியான ஒளியை சரி ஜோம் பண்ணுவா, ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கூட்டத்துக்கு வர குண்டல குழியில் விழுந்து அடுத்து நாளைக்கு ஏன் பேர் நாரிப்போம், அந்த சவைக்கு பரவலாம், அந்த சவைக்கு பரவலாம். வந்துடும் இல்லையா? அந்த வசனம் சொல்லுறது பார்த்துங்க, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வேகமாக போயிடுது, விழித்திருக்கிறவர்கள் பாடினா கீழ்ப்படிந்து. ஒரு பாஸ்டர் என்ன சொன்னால் சும்மா சாலா மேலே நிற்கியதில்லை, அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. பிள்ளைகளை வளர்த்து நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தால் கொப்பை தாப்பனை பிடிச்சிட்டு வாழேன்னு சொல்லுவாளா? பயம் அடிப்படி உண்டாக்கிட்டு போகிறான், தாப்பனை பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டுருக்கேன், அவனுக்கு 2 கொடுத்தா மோகம் வருவான்னு கொள்ளலாம் இல்லையா? இது போல தானே இப்போ ஆகும். இங்கே நீங்கள் வந்திருக்கணும், நாங்கள் அப்படி பாலிஷாக விட்டுறணும், நீங்கள் பிறகு கொண்டில் விழுந்த பிறகு நம்மகிட்ட கேட்பார், லே உன்ன இடத்துக்கு அங்கே வச்சேன், என்ன வேலைக்கு வந்தான்னு கேட்டேன், வேலையை விட்டுட்டு வந்தியே நீ 1000 கேள்வி கேட்டா எங்க பாட்டு ஜென்மம் பாழாய் பேரும் பார்த்துக்கிடுங்க. எப்படி இருக்கிற நிறுவனத்திலே என்ன வசங்க, ஆத்து மக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வசனம் சொல்லு. எப்ரேயர் 13, 17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உறங்கப்படாதான் பார்த்துக்க, உறங்காம இருக்கிறபடினாலே வாசி அம்மா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அப்படி செய்யும்படிக்கு கீழ்படிந்த அடங்குன்னு சொல்லியிருக்கு. அடங்காத மாடுகளாக நடந்துட்டு எங்கேயும் விழுந்துட்டு பாஸ்டர் மாதிரி குறை சொல்லாத, அடங்கு. இல்லையா, கொஞ்சம் காரமாக தான் இருக்கேன், நான் பல சூழ்நிலை நிற்கிறோம், ஆவியானவர் தரதை அப்படியே போடணும். சரியா? அப்போ உத்தரவாதம் நான் பண்ணணும். நான் உத்தரவாதம் பண்ணலைன்னா எங்கே வருமானம் தெரியுமா? ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து அக்கிரமத்தை சுமக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மெயின்டைன் பண்ணுற வேலை கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அது பாவ நிவாரணம் உண்டாக வேண்டிய இடம், அதுக்கு முறை இருக்குது. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கு, அதை சொல்லணும். சொல்லலைன்னா அவன் வந்து ஆளுக்கு அக்கிரமத்தை ஆரோனும் குமாரன் லேவியர் சுமக்கணும். இல்லையே, அந்த சாபம் நெத்தியில் இருக்கணுமா, அப்படியெல்லாம் வசனம் இருக்கு. இங்கே உத்தரவாதம். அப்போ எங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு இல்லையா? நீங்கள் விழுந்து எங்கேயாவது காயப்பட்டால் எங்களுக்கு இல்லையா முதல் பிரச்சனை வந்துடும். அதனாலேயாக்க இந்த ஆவியானவர் இந்த செய்தியெல்லாம் தர்றாரு, எல்லாம் தந்து உங்களை ஜெபிக்க வச்சு உங்களை ஒப்பு கொடுக்க வச்சு தாழ்த்தி ஒன்று வந்துடப்படாதே இல்லையா? கவலை இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கறதை விட ரொம்ப ஆழமான பொறுப்புங்க ஒரு சபை நடத்துறது. ஒரு சபை நடத்துறதுன்னா தெருப்பிரசங்கி பேசுகிற மாதிரி இல்லை, கோபுரம் கொட்டாரத்தில் உங்களை கவர்ச்சியாக பேசுகிற மாதிரி விஷயம் கிடையாது. அது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு வேலை. சில விஷயத்த நேராக சொல்ல முடியாது, மறைமுகமாக சொல்லணும். சிலது முதல்ல சொல்ல முடியாதுக்குள்ள சமயத்துக்கு காத்திருந்து சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் பாஞ்சிட மாட்டியலாகும். பிரசங்கி
என்ன இப்படி சொல்லி பாட்டியா? சண்டைக்கு வந்துடுவாவ, சட்டையை கழிச்சிருவா, பாஸ்டர் மாதிரி பயப்படுவா, நான் போவேன். வாருங்க பாஸ்டர், அப்பப்பா வாருங்க. ஏன் எங்களுக்கு இதால மேய்ச்ச முடியாது, நாங்க சொன்னா கீழே இறங்கி உள்ள சட்டையை பிடிச்சிருவாவ, நீர் வந்து அடிச்சுட்டு பறந்துடும், எனக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நடக்குது. ஓகே, அதுவும் ஒரு ஏற்பாடு தான் நினைக்கிறேன் இல்லையா? பாஸ்டர் மாதிரியும் பாதுகாக்கணும் இல்லையா ஆண்டவருக்கு? சரி, வேற வழி இல்லை. சரி, பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அந்நிய அக்கினியாக நமக்கு சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கோம். அந்நிய அக்கினி நமக்கு வேண்டாம். பரலோக அக்கினி வந்துட்டா இதெல்லாம் சரியாயிரும். எல்லாம் கடந்து குழம்பாண்டா பிரசங்காரே. இப்போ நீர் இப்போ சொல்லுறது பார்த்தா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. டே, ஒரு சிக்கலும் கிடையாது. நீ ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குழந்தை, எனக்கு உங்க ஆவியை தாரோணும், அந்த ஒன்னையும் சொன்னேன்னா எல்லா சோக்கெட்டுக்கும் ஒரே மருந்து தான் பரிசுத்தாவி. இல்லையே டே, சத்திய ஆவி வரும்போது சத்தியம். நான் பைபிள் காலேஜ் ஒன்று படிச்சுட்டு பேசலை உங்கள்கிட்ட, நான் சொல்லணும் ஓப்பனா. என்கிட்ட கேட்பாவ, நீங்கள் எந்த டாக்டரின் படிச்சியே? டாக்டரேட் பண்ணினீங்களோ? ஒரு டாக்டரேட்டும் பண்ணல. நான் ஏசுனாரு வசனம் படித்தா முழங்காலன்னு ஜோம் பண்ண அவர் சொல்லி தரப்போ போடும். இவன் எல்லாரும் கொள்ளாமே எங்களுக்கே வெளிப்படாதுலே, பரலோகத்தில் இருந்தது ஆவி வந்தால் வெளிப்படும். அதுக்கு காத்துரு. பாலகர்கள் இல்லையா, குழந்தைகளுக்கும் பாலகர்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறாராம், வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவரே அப்படி ஆவியத்தார். அப்போ ஆவின்னு சொல்லுவது ஞானத்தின் ஆவி, புத்தியின் ஆவி, ஆழமான வெளிப்பாடுகளை நமக்கு தெரியாதெல்லாம் காட்டி தருகிற ஆவி. ஆமாம், நாங்களும் திணறி போகிறோம், ஆண்டவரே ஒன்றும் புரியலை, இருட்டில் ரெண்ட மாதிரி இருக்குன்னு கடந்து கதாருவோம். அப்படி ஒரு வசனம் தருவார். அப்படி பரவாயில்ல, அண்ணா கிடக்கு தெளிவாயிரும். எனக்கெல்லாம் வசன அடிப்படையில் தான் வரும், அதுக்கு வெளியே நான் நம்ப மாட்டேன் ஈஸியாக. அப்படி ஒன்று வந்தாலும் இதுக்கு ஆதாரமான வசன பகுதி இருக்கிறதா இல்லாமல் நான் சொந்த அடிக்க முடியாது. இது ஏற்கனவே ஏசுநாதருக்கு வெளிப்படாத வெளிப்பாடு நான் எனக்கு வரப்படாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏசுநாதருக்கு வெளிப்படாத வெளிப்பாடு உனக்கு வரப்படாது. அப்போஸ்தலருக்கு வெளிப்படாத வெளிப்பாடு உனக்கு என்னத்துக்குன்னு? அது எங்கேயாவது வந்தது. எனக்கு இப்படி ஒரு தரிசனம், எனக்கு ஒரு தரிசனம் வேண்டாம், அங்கே வை. இது ஏசுநாதருக்கு இல்லாத தரிசனம் உனக்கு வேண்டாம். அப்போஸ்தலர் மிஞ்சின தரிசனம் வந்து கொண்டுறாத. இப்படி தான் ஊழியர் கூட்டங்களில் பேசணும், அப்போ தான் மரியாதையாக இருப்பான். பெருசுங்க இப்போ உங்களை மேய்ச்சது ஈஸி, பாஸ்டர் மாதிரி மேய்ச்சது கஷ்டம். அதுக்கு சரியான சுத்தியெல்லாம் பொட்டாப்பிளியும் வேணும், இல்லைன்னா அது அடங்காது. அதுக்கு போடு என்ன டக்குன்னு உட்காந்துரும், மீசி தரையில் எடுத்து உட்காந்துருவாங்க சேர்ல. சரி, சமயம் முடியுது. இப்போ என்ன எங்கே போச்சோ தெரியலையே. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது அந்நியாக்கினி முடிச்சாச்சு. அந்நியாக்கினி நமக்கு அந்நியாக்கினி வேண்டாம், பரலோக அக்கினி போதும். அது எல்லாருக்கும் நல்ல அறிவை கொடுக்கறது, புத்தியை கொடுக்கறது. விடுதலை சத்திய ஆவி எங்கட்டும், கர்த்தருடைய ஆவி எங்கட்டும், அங்கே விடுதலை இருக்கிறது. பிரசங்கி மாதிரி ஜெபிச்சு தராத விடுதலை பரிசுத்த ஆவியானவர் தருவார். பிரசங்கி மாதிரி தராத சுகத்தை ஆண்டவர் தருவார். இது வரமுள்ள பிரசங்கியவனை நீ தேடாண்டாம் பார்த்துக்க, இந்த வரமுள்ள ஆவியானவர் வரவிட்ட உனக்குள்ள. ஸோ இந்த அனுபவத்தில் சபை போனோம், வசனங்களை வாசிங்க, முடிஞ்ச வரைக்கும் தியானிங்க. ஆனால் இந்த ஆவியின் அனுபவம் தான் ரொம்ப பவர்ஃபுல். நான் புரிஞ்சது தான் சொல்கிறேன், படித்து கூட நம்ம மனசிலாக்கிட மாட்டோம். இந்த பரலோக ஆவியினுடைய அனுபவம் விடுதலை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது, பரலோக தரிசனங்களை கொடுக்கிறது, வைராக்கியமாய் உலகத்துக்கு எதிராக ஜீவிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறது. இப்போ புரிஞ்சுட்டீங்க இல்லையா? சரி. அப்போ இயேசு எருசலேமை பார்த்து அழுதது மாதிரி நம்ம பார்த்து அழாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.